மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். தயவு செய்து 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேத்யூ காஸ்பல் 25th chapter verse 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். His Lord said unto him, Well done, thou good and faithful servant. Thou hast been faithful over a few things. I'll make thee ruler over many things. Enter thou into the joy of thy Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். It's a plan and the will of God that He ought to make us a ruler over many things. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 years back, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மானிட அவதாரம் எடுத்து வந்து the Lord இந்த Jesus, உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே the Lord Jesus came in the incarnation of man. Many lived in this world. ஆவிக்குரிய காரியங்கள், பரலோக காரியங்களை மனிதர்கள் லகுவாக விளங்கிக் கொள்ளுவதற்கு ஏதுவாக ஓமைகளினாலே ஆண்டவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு போதித்து வந்தார். Jesus spoke many things amongst the people in parables that they may understand the heavenly matters. அவர் போதித்த ஒரு போதனையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்த பொழுது, and one of the teaching when he spoke about the heavenly ஒரு kingdom, எஜமானுக்கும் ஒரு ஊழியனுக்கும் உள்ள ஒரு காரியத்தை சம்பந்தப்படுத்தி காரியங்களை விளக்குகிறார். here he links a matter between the master and servant and explains in detail about ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு புறப்படுகிறான். the landlord has அவன் gone புறப்படுகிற வேளையிலே while he proceeded, தன்னுடைய ஊழியக்காரர்களை அவன் அழைக்கிறான். he called his servants தன்னுடைய ஆஸ்திகளை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். and he shares his possession amongst them. ஒருவனுக்கு 5 தாலந்து கொடுக்கிறான், to one he ஒருவனுக்கு gives 2 5, தாலந்து கொடுக்கிறான், to the other he gives 2 talents, ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிறான். and to one he gives only 1 talent. கொடுக்கும் பொழுது அவன் அவர்களிடத்திலே பார்த்தது என்னவென்றால் அவர்களுடைய திறமை. While he gave them, he saw that the capacity, the worthiness. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய 15ஆம் வசனத்தை பார்ப்பானால், அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, and according to their capacity, their talents, அப்ப இதை ability. கொடுக்கும் பொழுது அவன் பார்த்தது திறமை. He saw the ability while giving. ஆனால் வெகுகாலம் பொறுத்து இங்க வருகிறான். So he goes to, இப்பொழுது அவன் பார்த்தது அவர்களுடைய திறமைகளை அல்ல. now he's not looking at the ability. அவன் திரும்பி வரும்போது அவன் பார்த்தது அவர்களுடைய உண்மை. When he came back, he never saw the ability, he saw the அந்த faithfulness. உண்மையின்படி அவர்களுக்கு பலன் அளிக்கிறான். And he rewards them according to their நீ faithfulness. கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். Thou hast been faithful over a few things, I'll make thee ruler over many things. தேவன் நம்மை வைக்கிறவர். God, it's God who places us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. நீங்கள் ஆகாய் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்பீர்களானால், நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். Haggai 2 last verse he says, I kept thee as a signet. சங்கீதம் 91:14 வாசிப்பீர்களானால், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னார். And Psalms 91:14 he says, I kept you in high இவர்கள் places. எல்லாம் நீங்கள் வாசித்தீர்களானால், If you read all this, தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே முத்திரை மோதிரங்களாக அல்லது அதிகாரிகளாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த இடங்களிலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். we find God keeps his children in high places. He gives a signet ring as well as he blesses them. ஆனால் இன்றைக்கு சிந்தித்த வேளையிலே, So when I thought today, நம்மை தேவன் அதிகாரிகளாக்க விரும்புகிறார். God desires to make us rulers. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதனை படைத்ததே அடிமையாக அல்ல, அதிகாரியாகத்தான் ஆண்டவர் படைத்தார். The reason as to why God created man, that he ought to be a ruler, not a servant. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் Genesis first chapter 28வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், verse 28. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள். Be fruitful,
multiply and replenish the earth and subdue it. அவை வேதம் சொல்லுகிறது முதல்ல பலுக வேண்டும், You got to be fruitful, பெருக வேண்டும், you got to multiply, நிரப்ப you வேண்டும், got to replenish the earth, கீழ்ப்படுத்த வேண்டும், and got to subdue it, அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும். and have dominion over it. அப்போ அந்த கடைசி ரெண்டை பார்த்தீங்களானால் Looking at நீ the last two. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். You got to subdue everything and you got to rule over them. புதிய ஏற்பாட்டிலே கூட நீங்கள் வாசிப்பீர்களானால் While reading the New Testament, வெளிப்படுத்தல் 1:6 நீங்கள் வாசிப்பீர்களானால் Revelation 1:6, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து having loved us, நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி having washed us with his blood, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினார். and hath made us kings and priests unto God and his Father. அப்ப தேவனுக்கு முன்பதாக நம்மை எப்படி ஆக்கிட்டார் என்று சொன்னால் How has he made us before God? ராஜாக்கள் ஆசாரியர்கள். He has made us as kings and priests before God. ஆசாரியர்கள் ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவர்கள், Priests have the spiritual rule, ராஜாக்கள் பூமிக்குரிய அதிகாரம் and உள்ளவர்கள். the kings have the earthly rule. அப்படியானால் தேவனின் இரத்தத்தினால கழுவப்பட்ட, இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டு அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறான். A child of God being washed by the blood of Jesus has got two authorities. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. என்ன அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறான் என்று What is கேட்டால், that authority? ஆவிக்குரிய அதிகாரம் உள்ளவனாய் இருக்கிறான். He has a spiritual authority. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. அவர்கள் பூமிக்குரிய அதிகாரம் உள்ளவர்களாகவும் Has the earthly rule, தேவன் அவர்களை அதிகாரிகளாக்க விரும்புகிறார். and God desires to make them as rulers. நீங்கள் அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளுகிற வேளையிலே While choosing the apostles, மார்க் 3:, Mark தயவு 3rd செய்து chapter, 14, 15 நீங்கள் வாசிப்பீர்களானால் மார்க் 3:14-15. Mark 3:14 and 15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும். That they may have power. முதலாவது அவர்கள் தம்மோடு இருக்க வேண்டும். They have got to be with him. இரண்டாவது தேவன் அவர்களை அனுப்ப வேண்டும். Secondly, God has got to send them. மூன்றாவது அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். Thirdly, they need the power of God. தேவன் அவர்களை தெரிந்து கொண்ட வேளையிலே So when God selects them, அவர்களுக்கு 3 காரியத்துக்காக தெரிந்து கொண்டார். God has chosen them for ஒன்று 3 factors. தம்மோடு இருக்கணும், That they may be with இரண்டாவது him. தேவன் அவர்களை அனுப்பணும், Secondly, God has got அவங்க to send யாரா them. இருக்கணும்னா They've ஊழியக்காரர்களாக got to be the servants of the Most அவர்கள் High God. அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். They need to have the power. அப்ப தேவனுடைய திட்டம் என்னவென்று What about the கேட்டால், plan of God? நாம் ஊழியர்கள் என்று பெயர் எடுத்திருந்தாலும் Although we have the name as the யாரா servants of God, இருக்கணும்னா அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். we need the dominion of the power. அவர்களை அதிகாரிகளாக அவர்களை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக நான் ஏற்படுத்தினேன். And I made you ruler over many. ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவன் அவர்களை அதிகாரிகளாக ஏற்படுத்தினாலும் அவர்களை அதிகாரத்தை எப்பொழுது இழந்தார்கள் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற வேளையிலே 2 கொரிந்தியர் 11:3 நீங்கள் வாசிப்பீர்களானால், In 2 Corinthians 11:3, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அங்கேயும் பவுல் என்ன எழுதுகிறார் கேட்டால், what does Paul write here? அங்கே முன்னாலே வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். Earlier they were being beguiled. அவர்கள் தோட்டத்திலே ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டியவர்கள் They மண்ணான need dominion. மனிதர்களாக துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். They were being chased away as ordinary. ஏன் அவங்க துரத்தி அடிக்கப்பட்டாங்கன்னா, Why were they chased out? உண்மை நின்று விலகி போனார்கள். They departed from being faithful. அவர்களைப் போல நீங்களும் உண்மை நின்று விலகும்படி உங்கள் மனது கெடுக்கப்பட்டுருமோ? So whether your mind ought to be corrupted, being deceived from faithfulness. அன்றைக்கு நம்ம எத்தனையோ விதங்களிலே ஆதாம் ஏவாளை யோசித்தாலும், Though we பவுல் think of Adam எழுதுகிற and Eve, வேளையிலே when Paul writes, ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டான்னா உண்மை நின்று விலகிட்டான். he was deceived from faithfulness. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுது உண்மை நின்று பிசாசு விலக்குகிறானோ அப்பொழுது எதை இழந்து போகிறான் என்று கேட்டால், கீழ்ப்படுத்துகிறதையும்
ஆளுகையும் அவன் இழந்து போகிறான். When Satan deceives a child of God, he loses the power of being obedient and having the dominion. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது கேட்டால், Where is the blessing of God? நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடியாக As you all know, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Proverbs 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். a faithful man shall abound with blessings. ஆசீர்வாதம் ரெண்டு விதத்துக்குரியது. So blessings, ஒன்று ஆவிக்குரியது, இன்னொன்று பூமிக்குரியது. one is the spiritual blessing, the other is the இன்னைக்கு earthly blessing. உலகம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்துக்கொண்டு அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. The world having the earthly blessing feel that is the blessing. வெள்ளியையும் பொன்னையும் வீட்டையும் ஆஸ்திகளை வைத்துக்கொண்டு அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. They feel gold, silver, land and possession is ஆனா blessed. உண்மையான ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், What about the real பரிபூரண blessing? ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா, What about the perfect blessing? ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும். The spiritual blessing as இந்த well as ரெண்டு the physical ஆசீர்வாதத்தை யார் பெறுகிறார் என்று கேட்டால், blessing. Who could receive these two blessings? விசுவாசிகள் பெறுறாங்கன்னு சொல்லல, Not that believers would, பாஸ்டர் பெறுறான்னு சொல்லல, not that pastors would receive, தீர்க்கதரிசி பெறுறான்னு சொல்லல, not that prophets would receive. யாரு பெறுறாங்கன்னா, Who would receive? உண்மை உள்ள ஒரு மனுஷன், A man who's faithful. ஒரு உண்மையுள்ள மனுஷனை ஆண்டவர் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கிறார். God is able to bless a man perfectly இந்த when he is faithful. உலகத்திலே ஆசீர்வாதமாக இருக்கிறது மாத்திரமல்ல, Not only being blessed in this world, எல்லா பயத்தோடு சொல்வேன், with all fear I will tell you, மகிமையிலே போய் இருக்க வேண்டுமானாலும் if they ought to attain நீங்கள் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் Revelation 17 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். verse 14. ஆ ஆ ஆ அவரோடே கூட இருக்கிறவர்கள், அவரோடே கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாயிருக்கிறார்கள். And they that are with him are called, chosen and faithful. சபையில எல்லாரும் இருக்கலாம், So everybody would appear. ஊழியர்களாக எல்லாரும் இருக்கலாம், இந்த பூமியில எல்லாரும் இருக்கலாம். So in this earth almost everyone ஆனால் are present. பரலோகத்திலே அவரோடே கூட இருக்கிற ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, What about the group? ஏசிய விசுவாசிகள் இல்ல, Not ACA believers, இல்ல எந்த சபையின் விசுவாசிகள் இல்ல, not any other church believers. உண்மை உள்ளவர்கள் மாத்திரம்தான் மகிமையில இருக்க போகிறார்கள். Only those who are faithful will appear in glory. அவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால், They got to be with him. மகிமையிலே நாம் இருக்க வேண்டுமானால், They got to be in glory. யார் என்று கேட்டால், அழைக்கப்பட்டவர்கள், Those who are called, தெரிந்து those who கொள்ளப்பட்டவர்கள், are chosen, உண்மை உள்ளவர்கள், and those who are faithful. அவங்க தான் இயேசுவோடு இருக்கிறாங்க. So only these people can be found with இந்த Jesus. உண்மை என்று சொல்லுகிறது So this ஒரு faithfulness, சபையாக தேவன் பார்க்கிறதில்லை, God is not looking at a ஒரு church as a whole. குடும்பமாக தேவன் பார்க்கிறதில்லை. He is not looking at a இந்த family as a உண்மை whole. என்ற வார்த்தையை தேவன் தனி மனிதனிடத்திலே பார்க்கிறார். So God looks at faithfulness at each and every individual. நீங்கள் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 1 Samuel 26:23. கர்த்தர் அவன் நீதிக்கு தக்கதாக உண்மைக்கு தக்கதாக, அப்ப அவனுடைய உண்மை, And according to their faithfulness the Lord renders. என்னுடைய உண்மையின்படிதான் எனக்கு பலன் கிடைக்கும். According to my faithfulness I have received the reward. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து If you பார்ப்பீர்களானால், search the scriptures, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be உண்டாவதாக. to the name of God. ஒரு வீட்டிலே 12 பிள்ளைகள் இருந்தார்கள். There were 12 children in a ஒரே certain. தகப்பனுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். One father had 12 children. 12 பேரையும் கர்த்தர் உண்மையா எல்லாரையும் ஆசீர்வதிச்சிரல. Not that the Lord blessed everyone அந்த equally. 12 பேர்ல ஒரே ஒரு யோசேப்பு உண்மை உள்ளவனாக So இருந்தான். only Joseph amongst the 12 was faithful. அந்த யோசேப்பை மாத்திரம் ஆண்டவர் பிரிச்சு எடுத்தார். God separated Joseph. அவனை அதிகாரி ஆக்கினார். He made him the governor. ஒரே வீட்டில் 8 பிள்ளைகள் இருந்தார்கள். There were 8 people in a certain house. 8 பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிரல. Not that the Lord blessed all the 8. ஒரே ஒரு தாவீது உண்மை உள்ளவனாக இருந்தான். Only one David was faithful. அந்த உண்மை உள்ளவனை ஆட்டு மந்தையிலிருந்து பிரிச்சு எடுத்தார். And God separated him from the தேவன் அவனை sheepcote. அதிகாரியாக மாற்றினார். And God made him a king. நீங்க வேதம் முழுவதும் வாசித்தீர்களா? If you read the entire ஒரு Bible, விக்கிரக ஆராதனைக்காரனாக எங்கு பார்த்தாலும் குடும்பம் முழுவதும் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார்கள்.
They were idolaters even as a family. ஆனால் அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் பார்த்தார். God saw at a certain man. ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மை உள்ளதாக ஆண்டவர் கண்டார். God saw the heart of Abraham that was faithful. அவனுடைய உண்மையின்படி தேவன் அவனை அழைத்தார். Because he was faithful, God called him. ஒரு தேசத்துக்கு அதிபதியாக மாற்றினார். He was made a ruler of the land. ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் மாற்றினார். He was made the father of the nations. எதனாலே மாற்றினார்? How was he made so? சொல்லுவேன், I would say உண்மையின்படி. Because he was faithful. அவனுடைய உண்மையின்படி. Even according to their faithfulness, God rewards. கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால், The Lord has got to exalt. கர்த்தர் நம்முடைய வாக்குகளை நிறைவேற்ற வேண்டுமானால், The Lord has got to fulfill His promise in us. தேவன் யாரை தேடுகிறார் என்று Whom does God கேட்டால், seek? உண்மை உள்ள மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார். God is seeking men who are faithful unto Him. நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம மன உண்மையை காத்துக்கொள்வோமானால், If you are faithful in our mind towards the Lord God, நான் இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறேன். I believe in the name of கர்த்தர் Jesus. நம்மை பூரண ஆசீர்வாதத்தோடு வைக்கிறது மாத்திரமல்ல, Not only God would keep us in perfect நம்மை blessing. அதிகாரிகளாக தேவன் வைக்கிறது மாத்திரமல்ல, Not only God would make us rulers. தேவன் தம்முடைய மகிமையின் ராஜ்யத்திலே அவரோடு கூட வைப்பதற்கும் உண்மை உள்ளவராய். God is faithful to place us in His glorious kingdom along with Him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த உண்மை என்ற வார்த்தையிலே This word faithfulness, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் 3 மிக முக்கியமான உண்மைகளை விசுவாசிகள்கிட்ட ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். God wants to see 3 important faithfulness தேவன் in His உங்களை believers. உயர்த்த வேண்டுமானால், If the Lord God has got to exalt you, தேவன் நம்மை அதிகாரிகளாக்க if வேண்டுமானால், God has got to make us rulers, மிக முக்கியமான 3 உண்மைகள் நம்மகிட்ட தேவை. we need 3 faithfulness in us. விசுவாசிகள் கவனியுங்கள். Believers, ஒன்று நம்முடைய வார்த்தையிலே உண்மை. we have got to be faithful in our words. இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை. Secondly, faithful in our life. மூன்றாவதாக நம்முடைய ஆராதனையிலே உண்மை, தொழுகையிலே So, உண்மை. we ought to be faithful in our worship. மூன்றை நான் விளக்குகிறேன். So I would like to explain. முதலாவதாக ஒரு தேவ பிள்ளைகள் வார்த்தையிலே உண்மை. A child of God has got to be faithful in his word. ஆதியாகமத்தின் புஸ்தகம் The book of Genesis, 42ஆம் அதிகாரம் chapter 42. 16வது வசனத்தை வாசியுங்கள். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்களிடத்திலே உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும். That your words may be proved whether there be any truth in it. அது வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும்னா காவல்ல இருக்கணும். So you got to be in prison till that உன்னுடைய time. வார்த்தைகள் சோதிக்கப்பட வேண்டும். That your words may be proved. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இந்த உலகத்திலே ஆண்டவர் ஏராளம் ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். God has created several creations in His word. மனிதன், மிருகம், பறவைகள், நீந்துகிறவைகள், ஊர்வனவைகள் என்று ஏராளம் வகையிலே ஜீவராசிகளை தேவன் படைத்திருக்கிறார். God created man, beast, birds of the air and other creeping things. இந்த எல்லா ஜீவராசிகளிலும் பேசுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறவர்கள் இந்த மனிதர்கள் மாத்திரம்தான். Amidst all the living creation, it is only man who could talk. நமக்கு ஒருவருக்கு தான் வார்த்தை அல்லது பேசும் திறமையை தேவன் நமக்கு தந்திருக்கு. Only for us God has given us a word or the ability to speak. சிங்கம் புலிகளுக்கு வார்த்தை இல்ல. There isn't any word between tigers and அவங்க lions. ஏதோ பேசுதுன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் வார்த்தையினால் கான்வெகேஷன், நம்ம ஒருவரை ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்முடைய எல்லா காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வார்த்தை மூலமாக தேவன் இருக்கிறது மனுஷனுக்கு மாத்திரம்தான். To exchange our love and other things, we are able to converse. வேதம் சொல்லுகிறது மனுஷனை செம்மையானவனாய் படைத்தார். Our God has created man perfect. வார்த்தை என்று வந்ததே தேவனிடத்தில் தான் வந்தது. So the word came from God alone. பொதுவாக சொல்லுவாங்க, In general, தாய் பாஷைன்னு சொல்லுவாங்க. mother tongue. ஏன்னா பிள்ளை எங்க கத்துக்குதுன்னா தாய் கிட்ட கத்துக்குது. So the child learns from his ஆனால் mother. இந்த வார்த்தையினுடைய உற்பத்தி எங்கன்னு கேட்டீங்கன்னா What about தேவன் தான். the beginning of the word? It's from God. தேவன் ஒரு நாள் தவறான வார்த்தை பேசினதில்லை.
God never failed in His word. தேவன் ஒரு நாள் உண்மைக்கு புறம்பான வார்த்தை பேசினதில்லை. God has never been unfaithful in His பொய் word. சொல்லுவதற்கு தேவன் மனுபுத்திரன் அல்ல. God is not man that He ought to lie. வார்த்தை என்ற ஒன்று புறப்பட்டது, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டது. அந்த வார்த்தை மெய்யான உண்மையான வார்த்தையாக The இருந்தது. word proceeded from God and it was truth. வேதம் சொல்லுகிறது மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். You find God creating ஆனால் man perfect. மனுஷனோ நிறைய உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான். Whereas man went after cunning devices. மனுஷனுக்கு ஆண்டவர் செம்மையான வார்த்தைகளை கொடுத்தார். God gave clear ஆனா words to மனுஷன் man. ரொம்ப தந்திரமான வார்த்தைகளை பேச கற்றுக்கொண்டான். But man started learning speaking cunning, வஞ்சகமான வார்த்தைகளை பேச speaking கற்றுக்கொண்டான். words of deception, ஏமாற்றுகிற வார்த்தைகளை words கற்றுக்கொண்டான். speaking of deceiving. பலவிதமான வார்த்தைகள் வேதத்தில் இருக்கின்றன. There are many ஆனால் subtle இந்த words. வார்த்தை பேசுகிற மனிதர் மத்தியிலே தேவன் சிலருடைய வார்த்தைகளை சோதிக்கிறார். இது வஞ்சகமான வார்த்தை இல்ல, இது ஏமாத்துற வார்த்தை இல்ல, இது என்ன வார்த்தைனா உண்மை வார்த்தை. Amidst the words spoken by mankind, God is seeking after man who speaks faithfully. உலகத்தார் எப்படி பேசிட்டு போட்டோம், Look at the world, நல்ல திறமையா பேசட்டும், or let them speak. நல்ல சாமர்த்தியா Silently. பேசட்டும், நல்ல தந்திரமா They பேசட்டும், may have capacity, நல்ல they may- வஞ்சகமா பேசட்டும், they may speak cunningly. எப்படி வேணுமானாலும் பேசட்டும். Let them speak in any way. ஆனால் தேவ சாயலை தரித்திருக்கிற தேவ ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை உண்மையான The வார்த்தை. children of God, washed by the blood of God and having put on the likeness of God, நம்முடைய ought to be நம்முடைய faithful. இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தார். So Jesus taught us, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே Matthew 5:37, உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதை உள்ளதென்றும் உள்ளதுன்னு பேசு, or speaking yea for yea. இல்லையா இல்லைன்னு பேசு. If it's no, say nay. உள்ளதை உள்ளதென்று சொல்லு, So your communication be yea, இல்லதை yea, இல்லதுன்னு சொல்லு. and say nay for nay. இதுக்கு மிஞ்சி பேசினால் அந்த வார்த்தை தேவனால் உண்டானதல்ல, அது தீமையினால் உண்டானது. Whatever is spoken more than that is not from God but from evil. அப்ப இந்த உலகத்தில் ரெண்டு வார்த்தை இருக்கிறது. So there are two words in this world. ஒன்று தேவனால் உண்டான வார்த்தை, The word from இன்னொன்று God. தீமையினால் உண்டான வார்த்தை. The word proceeding from evil. ஒன்று தேவனால் உண்டான வார்த்தை, இன்னொன்று சாத்தானால் உண்டான வார்த்தை. Word created by God and the word created by Satan. தேவன் அந்த ஆதாம் ஏவாளோடு உலாவினார், So God walked with Adam and Eve. தேவனோடு பேசினார்கள், They spoke with God. தேவனோடு நடந்தார்கள். They walked with God. ஆனால் ஒரு நாள் சாத்தான் பேசற கத்து கொடுத்தான் ஒரு வார்த்தை. One day Satan taught them to அவங்க speak. எந்த வார்த்தையை கேட்டாங்கன்னு சொன்னா What was the word? சாத்தானுடைய வார்த்தையை கேட்டார்கள். They heard the word of Satan. தேவன் அவரால் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். That's why they had to lose அப்போ everything. ரெண்டு வார்த்தை இருக்கிறது. There are two words. ஒன்று தீமையினால் அல்லது சாத்தானால் உண்டான வார்த்தை, Communication from evil or from Satan. இன்னொன்று தேவனால் உண்டான வார்த்தை. The word coming from God. தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் What about the word of God? உள்ளத உள்ளதுன்னு சொல்லுப்பா, Say yea for yea. இல்லையா இல்லன்னு சொல்லு, எஸ் ஆர் நோ. Say yes or no. இதுக்கு மேல நீ பேசினியான்னா அது தீமையினால் உண்டானது. Whatsoever is more than these cometh from evil. அப்ப தேவன் நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை என்ன? The word that God taught us, நான் சொல்லுவேன் I would say- உண்மையான வார்த்தை. words that are faithful. யோபிலே சொல்லப்படுகிறது, So in Job it is said, யோபு 33ஆம் அதிகாரம் Job 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், 33:3, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். my words shall be upright of my heart. என் வாயில பேசுறேன் பாருங்க, இந்த வார்த்தை எதுக்கு ஒத்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இருதயம் சொல்லும். நீ சொல்ற வாயில பேசுற பாரு, அந்த வார்த்தை சரியான வார்த்தை The தான். words that I speak, the heart would agree whatever you say is correct. வேதம் சொல்லு இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். So through the fullness of the heart you speak. அப்ப வார்த்தை எங்கிருந்து வரணும்னு கேட்டீங்கன்னா Where from the word comes, இருதயத்தில் இருந்து வரணும். it has got to come from the heart. என்னுடைய இருதயத்தில் இருந்து வருகிற வார்த்தை, இருதயத்தின் உண்மைக்கு என்னுடைய வார்த்தைகள் ஒத்திருக்கும். So the words they went along with the பாருங்க, இன்னைக்கு நிறைய faithfulness பேருடைய of the heart. வார்த்தைகள் Look at the words of many. இருதயத்திலே ஒன்று,
வாழ்க்கை வேலை வாயில ஒன்று. So one thing in the heart, another thing in the mouth. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. இயேசு இந்த உலகத்திலே கண்டித்தவைகள் இவைகளை தான் கண்டித்தார். Jesus exhorted these people who were not faithful. மாயக்காரரே என்று யாரை அழைச்சார்னா, Whom did he call as hypocrites? வாயில ஜெபம், Or prayer in the இருதயத்தில் mouth? என்ன கேட்டீங்கன்னா விதவைகள் வீடுகளை பட்சித்தார்கள். What about that in the heart? They destroyed. எதுக்காக நீண்ட ஜெபம் பண்ணினாங்க? Why they made long prayers? அவங்க வாயில ஜெபம், Prayer in the mouth. ஆனா இருதயம் எங்க கேட்டீங்கன்னா விதவைகள் வீடை பட்சிக்கிறதுல இருதயம் இருந்தது. They had a heart to destroy the widows. அவங்களுடைய ஜெபத்தை போல அவங்களுடைய இருதயம் இல்லை. Their heart was not according to their prayer. இருதயம் வேறு, அவங்களுடைய வாய் வேறு. The heart was different, the mouth was நான் different. சொல்ல அருமையானவர்களே, I would say யோபு dear சொன்னார், ones, Job said, என்னுடைய வாயின் வார்த்தையும் என் இருதயமும் ஒன்று போல இருக்கு. my words shall be of the uprightness of my அதனாலதான் heart. சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணா, That's why the psalmist என்னுடைய prayed, வாயின் வார்த்தைகளும் the words என் of my இருதயத்தின் தியானமும் and the உம்முடைய meditation of my சமூகத்திலே heart, பிரியமாயிருப்பதாக. let it be acceptable in thy sight. என் வாய் வார்த்தை மாத்திரம் இல்ல ஆண்டவரே, Not only the words of my என் mouth, இருதயத்துல தியானம் இருக்கு இல்லையா, the meditation of my என் heart. இருதயத்துல வச்சிருக்கிறேன் இல்லையா, Lord, thou hast என் kept in my heart. இருதயத்துல வச்சிருக்கிறதும் என் வாயில பேசுகிறதுக்கும் Whatever I வித்தியாசமே கிடையாது. There shouldn't be any difference between the words of my mouth நமக்கு and தெரியும், my heart. நாம் வேதத்துல வாசிக்கிறோம், We read in the word of God. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, Proverbs 10:18. பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். He who tries to cover a hatred is of lying lips. உள்ளத்துல என்ன இருக்கு? What is there in the heart? உள்ளத்துல பகை. You have hatredness. ஆனா வெளியில என்ன சொல்ற? அத மறைச்சிட்டான். So outside you cover. அத மறைச்சிட்டு வெளிய நேசிக்கிறது போல காட்டுகிறான். Outside you appear as if you love that person. சுருக்கமாய் சொன்னா, In short, வெளியே அன்பின் வார்த்தைகள், outside words of love, வெளியே நேசத்தின் வார்த்தைகள், words of love, பட் இருதயத்திலேயோ பகை. but hatredness in the heart. அதை இன்னொரு அழகா சொன்னார் நீதிமொழிகள். நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். Proverbs 26:23. நேச அனலை நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு, நேசம் இல்லையா, Burning lips. நேச அனல், அக்கினி அனல் பறக்குது அப்படி. So only the fires proceeding. அனல் The heat. அனல் எப்போ அடிக்கும்? Where? How comes it? நல்ல சூடான அனல் பக்கத்திலே அடிக்கும், பக்கத்திலே போக முடியாது. You cannot go near because of the heat. நேச அனல் அடிக்குது. So the heat proceeds from the lips. நேச அனல் அடிக்குதான், ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? What is there in the heart? நேச அனலை காண்பிக்கிற நெஞ்சை எப்படியா? What about the heart? ஐயோ பயங்கர. The heart is full of wickedness ஆனா and வெளியே evil. எப்படி இருக்கு? How is it outside? ஏசுநாதர் சொன்னாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, Whitened sepulchres. வெளியே எப்படி இருக்கிறீங்க? நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறீங்க, Outside you appear to be, நல்ல வெள்ளையா இருக்கிறீங்க எல்லாரும். you appear to be very white. நெஞ்சை எடுத்து பார்த்தா Look at your heart. தீய நெஞ்சம் உள்ள கொள்ளையினாலும் கொலையினாலும் நிறைந்திருக்கு. Murder, idolatry and wickedness in the heart. வெளியே எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லவங்க. Outside you're very good. வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப நல்லவங்க. Look at your words, they are நீங்க so sweet. பேசுறத பார்த்தா அப்படியே வலையில விழுந்துருவான். Look at the way they speak, they get captured. அப்படி நேச அனலை காண்பிக்கிறாங்க. So loving. ஐயோ நேசத்தை மாத்தல, நேச அனலையே காண்பிக்கிறான். So loving flames are being exposed. ஆனா ரொம்ப மோசம் பாருங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி பூச்சி பூசிய ஓட்டமா இருக்கிறாங்க. So it's just like a white ஆண்டவர் எதை வச்சு பார்க்கிறார்னா, How does God- நம்ம நேச அனலை அல்ல, நம்மளுடைய தீய நெஞ்சங்களை ஆண்டவர் பார்க்கிறார். not the loving lips but the evil. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. பாருங்க, 12 பேரை ஆண்டவர் தெரிஞ்செடுத்தாரு. God chose 12. 12 பேரை தெரிஞ்செடுத்து அவங்களுக்கு சொன்னாரு, நீங்க சிங்காசனத்துல உட்காருவீங்க, Having chosen 12, he said you would, நீங்க sit. ஆளுகை செய்வீங்க, You would have நீங்க dominion. அதிகாரிகளா இருப்பீங்க. You would be rulers. ஆனா மற்ற 10 பேரை காட்டிலும் 2 பேர் சரித்திரம் முக்கியமான சரித்திரம். So look at the history of two is very different. ஒருத்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா, Who was one? வார்த்தையினால மறுதலிச்சிட்டான். He betrayed through the word. அவன் வார்த்தை வந்து எல்லாரும் பார்த்தாங்க. They looked at his word. இயேசுவை தெரியாது, அவரை எனக்கு தெரியாது, அவன் மறுதலிச்சான், சத்தியம் பண்ணான். He betrayed Jesus. எல்லாரும் கேட்டாங்க, And எல்லாரும் everybody கேட்டாங்க. heard. ஆனா அவனை இயேசுவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாரு. Jesus looked at him. அவன் அழுதான், He wept. வசனத்தை நினைச்சு அழுதான்.
He considered the word of Jesus and wept. அவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாரு. One day he called him and asked, பேதுருவே, Peter, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்ன அன்பு கூர்றாயாப்பா? dost thou love me more than these? அன்பு கூர்றியா? Dost thou love me? இவன் என்ன சொன்னான் தெரியுமா? What he said? எல்லாரை காட்டிலும் யார் மறுதலிச்சா நான் மறுதலிக்க மாட்டேன். Let anybody betray you, இங்க Lord. இருக்கிற எல்லாரை காட்டிலும் நாம மறுதலிக்க மாட்டோம். எல்லாரும் மறுதலிச்சால் ஆண்டவர் திருப்பி அவனே போட்டாரு. எல்லாரை காட்டிலும் நேசிக்கிறியா? Do you love me above all? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Know what he said? நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love thee, Lord. நேசிக்கிறேன். I love thee. கேட்ட கேள்வி என்னன்னா, அன்பு கூறுகிறாயா? Do you love me? அன்பு என்று சொல்லுகிறது பிரதிபலன் பார்க்காமல் நேசிக்கிறது. Love நேசம் என்று without சொல்லுது expecting பிரதிபலனை பார்த்து நேசிக்கிறது. The other love is anticipating. எல்லாரை காட்டிலும் அன்பு கூறுறாயா? Do you love me above அவன் என்ன all? சொன்னானா, நாம நேசிக்கிறேன். Lord, I love thee. ரெண்டாவது ஆண்டவர் கேட்டார், Second நீ time, அன்பு கூறுறியாப்பா? do you love me? நீ எல்லாரை காட்டிலும் இல்லப்பா, Not above all. சரி எல்லாரை போலையாகிலும் அன்பு கூறுறியா? Do you love me even as others love me? அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? What is that? உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை அறிவீர். Lord, thou knowest I love thee. மூணாவது திருப்பி கேட்டாரு. Third time he asked him, பேதுரு, said, Peter, உன்கிட்ட எல்லாரை காட்டிலும் அதிகமான அன்பை நான் எதிர்பார்த்தேன். I expected love above all. சரி எல்லாருக்குள்ள இருக்கிற அன்பாயிலும் உன்கிட்ட இருக்குன்னு எதிர்பார்த்தேன். I thought whether you would have the love that others have. அதுவும் இல்ல, That is also not there. என்ன நேசிக்கத்தான் செய்யறியான்னு கேட்டாரு. நேசிக்கிறியா? Is it true that you அந்த love? மனுஷன் அழுது சொன்னா, It is that he wept and ஆண்டவரே, said, Lord, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். thou knowest that I love thee. வார்த்தையை மாற்றவே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லலை. உள்ள அந்த ஆண்டவரை நேசிக்கிற உள்ளம் எல்லாரை காட்டிலும் நான் நேசிக்கிறேன் மாய்மாலம் சொல்லலை. He never spoke in a hypocritical manner saying, I love you. ஆண்டவரே, நாம நேசிக்க தான் செய்கிறேன். Yes, I love thee. எல்லாரை காட்டிலும் அதிகமான அன்பு எனக்கு இல்லை. I do not have a love. எல்லாற்றுக்கும் அன்பு கூட எனக்கு இல்லை. Not the love that others love. நாம நேசிக்க தான் செய்கிறேன் ஆண்டவரே. I do love thee, my Lord. கர்த்தர் அவங்கிட்ட தான் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தாரு. Unto him God ஏன் gave தெரியுமா? his ministry. அவன் இருதயத்துல என்னவோ அதுதான் வாயில சொன்னான். What was there in the heart that he spoke. மாய்மாலம் பண்ணல. No உள்ளத்துல hypocritical கொஞ்சம் words. அன்பை வச்சுக்கிட்டு எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லல. Keeping a little love, he never said that I love thee above all. என்ன அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அன்பு அவன்கிட்ட இருந்துச்சோ அது அப்படியே சொன்னான். Whatever love he had in his heart, that only he exposed to the Lord. ஆனா God. இன்னொருவனை பாருங்கள். Look at the other. அவன் எல்லாருக்கும் முன்னால இயேசுவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான். So before everyone he kissed Jesus. எல்லாரும் பார்த்தாங்க. இந்த மனுஷன் எவ்வளவு இயேசு நேசிக்கிறான். How much he loves Jesus. இந்த ராத்திரி வேளையில கூட இயேசு அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டான். Even during the night என்ன time he அழகா has come and embraced him. என்ன அழகா முத்தம் கொடுத்தான். How beautifully he has kissed him. இயேசு கேட்டாரு, சிநேகிதனே, He said, friend, முத்தத்தினாலேயாப்பா நீ என்ன காட்டி கொடுக்குற? betrays thou ஒரு me with a அன்புக்கு kiss. அடையாளமா இருக்கிற முத்தத்தையா நீ காட்டிட்ட? Is it the sign of the kiss whereby thou betrays உன் me? வாயில முத்தம், Kiss in your உன் mouth. இருதயத்துல பண ஆசை. Covetousness. உன் love of வாயில money. முத்தம், உன் இருதயத்துல வஞ்சகம். So deceit in your உன் heart. வாயில முத்தம், Kiss in your உன் mouth. இருதயம் தீய நெஞ்சம். Evil. பாருங்க, tidings in your ஆண்டவர் வேசிகளை ரட்சித்தார், So we find குஷ்டரோகிகளை ரட்சித்தார், God saved. சிலுவையில தொங்கின திருடனை ரட்சித்தார். He saved. பட் இவனை விட்டுட்டாரு. But he left this man. இவனை தெரிந்து கொண்டவர் இவன். இவன் தெரிந்து He was a கொள்ளப்பட்டவன். chosen and இவன் அதிகாரத்தை குறிக்கப்பட்டவன். he was appointed for. இவன் to அப்போஸ்தலன் me. பேர் பெற்றவன். He had the name of a 3 வருஷம் இயேசுவோட இருந்தவன். 3.5 years he stayed with Jesus. இவன் நான்கு கொண்டு சாவுறான். எதுக்காக? So he hung himself and died. எதுக்காக? Why? பேதுருவே, Peter, எல்லார் முன்னால நீ மறுதலிச்சாலும் உன் இருதயத்தின் வார்த்தையை தான் நீ சொன்ன. you said the words of your heart, though others பட் betrayed. எல்லார் முன்னால நேசிக்கிறது போல காட்டினாலும் உன் நெஞ்சம் தீய நெஞ்சம். So you appeared as if you loved தேவன் me, எதை but your heart பார்க்கிறார் was- தெரியுமா? What does God look at? வெளியே உள்ள அழகான அழுக்கலுக்கான அழகான அடுக்குமொழி வார்த்தைகளை அல்ல, Not the beautiful words that are being uttered. அழகாக வெளியே சொல்லுகிற ஏமாற்று நேச வார்த்தைகளை அல்ல. Not the deceit and love that is being ஆண்டவர் exposed. பார்க்கிற வார்த்தை உன் உள்ளத்துல எப்படி இருக்கு? The words that God look What about your heart? is what is in your உன்னுடைய heart. இருதயம் எப்படி இருக்கு? What about your heart? அந்த இருதயத்திலே தீய நோக்கங்களையும்
Evil அந்த designs in your இருதயத்திலே தீய வார்த்தைகளையும் evil words in your அந்த heart, இருதயத்திலே பகையான வார்த்தைகளையும் hatredness in your heart, இருதயத்திலே தந்திரமான வார்த்தைகளையும் deceitful words in your நான் heart. வைத்துக்கொண்டு நேச வார்த்தையை காட்டுவோமானால் Show loving words. சடுதியாய் நம்முடைய முடிவு முடிந்துவிடும். Suddenly, at the end would come. நான் உயர போகிறதில்லை. We are not going to be தேவன் நம்மை exalted. உயர்த்த போகிறதில்லை. God would never exalt தேவன் us. எதன் மேல் கவனமாய் இருக்கிறார் என்றால் What does God நம்முடைய observe? வார்த்தையிலே He observes our words. உள்ளதை உள்ளதென்று சொல். Or say yea for yea. இல்லையா இல்லைன்னு சொல்லு. You don't have, say no. இதற்கு மேல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தந்திரமாகவோ ஞானமாகவோ திறமையாகவோ பேச கற்றுக்கொள்ளுவார்கள் ஆனால் அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை அல்ல, அது தீமையான வார்த்தை. If a child of God learns to speak cleverly, deceitfully and cunningly, it's not from God. It's an evil communication. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் திறமையா பேச பழகாதீங்க. You, the children of God, should not speak because of your ability. உண்மையை பேசி பழகுங்க. Speak the truth. எந்த நிலையிலும் Whatever be your state, உண்மையை பேசு. be faithful. Talk honestly. உண்மையை பேசு. Talk the truth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 Kings 17ஆம் அதிகாரம் 17th 24ஆம் வசனம் பாருங்கள் verse சீக்கிரம். 24. 1 ராஜாக்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் இந்த என்றார். ஐயா இந்த எலியா பாஸ்டர் எங்க வந்தார்னா ஒரு முறை ஒரு விதவை வீட்டுக்கு வந்தார். Pastor Elijah came to a widow's house அந்த விதவை வீட்டில் வந்து ஒரு பெரிய அற்புதம் செய்தார். and he performed a great miracle. அந்த வீட்டில் நான் நினைக்கிறேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. They had no means. கடைசி அப்பத்தை சாப்பிட்டு சாக போறாங்க. She wanted to eat the last bread. எலியா வந்தாரு. Elijah came. முதலாவது அப்பத்தை என்கிட்ட கொண்டு வந்தாரு. Bring the first. முதல் அப்பத்தை கொடுத்தா And she gave the வேதம் first. சொல்லுது ராஜா வீட்டில் சாப்பாடு இல்லை, யார் வீட்டில் சாப்பாடு இருக்கு? In the king's palace there wasn't food. எலியா வீட்டில் சாப்பாடு. But there was Sorry, food. விதவை வீடு. There was food in the house of the widow. இந்த விதவை வீட்டில் சாப்பாடு இருக்கு. There was food in the house of the widow. இந்த விதவை வீட்டில் அற்புதம் நடக்குது. Miracle is being performed. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த எலியா அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அந்த வீட்டுக்கு சாப்பாடு குறவே இல்லைங்க. Probably they would have said because Elijah entered this ராஜா house. வீட்டில் சாப்பாடு இல்லடா, யார் வீட்டில் இருக்கு? There's no food in the king's house. அவன் அற்புதம் செய்தான். He performed a miracle. மரித்தோரை எழுப்பினான். He rose up the dead. அவன் சொல்லல, He never நீ said, செய்யற அற்புதத்தை பார்த்து looking at your நீ miracle. தேவ மனுஷன் அப்படின்னு கண்டுகிட்டேன்னு சொன்னாளா? Did she say that you are the man of God? நீ தேவ மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சன்னா, How did she know? வாயிலிருந்து வர்ற உண்மையான வார்த்தை. Because of the faithful words that came from his mouth. நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கிற கர்த்தருடைய வார்த்தை உண்மை. Now by this I know that thou art a man of God and that the word of the Lord in thy mouth is true. இன்னைக்கு நாம அர்த்தம்லாம் பேசிட்டு இருக்கோம். We speak without any. எதையோ பேசிட்டு We இருக்கோம். speak several things. காணாதையும் தெரியாதையும் பேசிக்கிட்டு இருக்கோம். What we know not we speak. இல்ல நம்முடைய வாய் என்ன வார்த்தை பேசணும்னா, What about the உண்மையான words? வார்த்தை. Well, our words have got to be faithful. உண்மையான வார்த்தை. So faithful words. என் இருதயம் அறிந்த வார்த்தை. The words that தேவனுடைய my heart நாமத்துக்கு knows. மகிமை Glory be to உண்டு. the name of God. ஆவியானவர் நம்முடைய வார்த்தைகள் மேல் ரொம்ப கவனமா இருக்கு. The Spirit of God is careful regarding the words that we வார்த்தையின் மேல் say. ரொம்ப கவனமா இருக்கு. He's very careful regarding what we அதனால are. நீங்கள் இந்த சம்பவத்தை இங்க வாசிப்பீங்கன்னா, If you read this உன்னுடைய incident. வாயின் வார்த்தையின் படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். He said, let it be done according to the words of thy mouth. நம்முடைய வார்த்தை ரொம்ப வேல்யூபிள் வேர்ட். So our words are very ஒரு valuable. பரிசுத்தவானுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. The words of a saint is அது very உலகத்தான் important. பேசுற மாதிரி பேச முடியாது. He cannot speak like a இஷ்டத்துக்கு world. பேசிட முடியாது. He cannot speak what he thinks. தெரியாத அறியாதெல்லாம் பேசிட்டே இருக்க முடியாது. Not knowing he would not speak. அவனுடைய வார்த்தை என்ன வார்த்தைன்னா, What about his words? நான் சொல்ற வார்த்தை இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கா? Whether my words இருதயம் உண்மைன்னு சொல்லுமா? whether the heart would say it is true. வேதநாயகம் சாஸ்திரியார் என்ற பெரிய தேவ மனுஷன், Man of God named Vedanayam. அவருடைய சந்ததிகளை பழக்கிற விதத்தை ஒரு ஊழியக்காரன் சொன்னார். The servant of God spoke about how he trained his generation. பெரிய அப்பா பிள்ளைய பழக்குவாராம்.
The father is training the child. எப்படி பழக்குவார் தெரியுமா? How would he train? அப்பா பின்னால சேர்ல உட்கார்ந்துக்குவார். So father would be seated at the back. பையனை பிரசங்கம் பண்ண சொல்வார். He would ask his son to preach. பையன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது Even while the son, திரும்பி அப்பா பாப்பாராம். he would look at his father. அப்பா என்ன சொல்லணும்? What about the father? What should he say? He has got to nod his head. நீ சொல்றது ரைட். Whatever you say is true. அத மாதிரி நம்ம வாய் பேசும்போது நம்முடைய இருதயம் தலையாட்டணும். நீ சொல்றது ரைட். So when we utter words, our heart has got to bow. தலையாட்டல, வார்த்தை நிறுத்திரு. The heart is not bowing down and said, stop your words. வார்த்தை அதோட ஸ்டாப் பண்ணிரு. You just stop your words when your heart would not. வாய் என்ன பேசும்? What the இருதயம் அக்ரி பண்ணும். Whether your heart would agree. இன்னைக்கு நிறைய பேர் பேசி கரப்பட்டு போயிட்டாங்க. Many speak and they are being அப்புறம் பேசிட்டு சமாதானமே இல்லாம போயிட்டான். Speaking they lose. என்ன சொல்லும் தெரியுமா? ஏய் நீ பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ பேசுற ஒன்னாயில இருதயத்துக்கு ஒத்து வந்துச்சா உன் இஷ்டமா பேசிட்டு அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கற? You speak according to what you like and then what you say doesn't agree to your heart. நம்முடைய வார்த்தைகள் கவனமா இருக்கட்டும். Let us be careful with the words that we வார்த்தையில ஒவ்வொரு வார்த்தையில ஆவியான குத்தன முத்திரை உண்மை. So that's right. The Spirit of God has got a seal. Your word is right. Saying that whatever you speak, வார்த்தைகள் சரியான வார்த்தை. Your words are correct. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உண்மை. The way of life, you have got to be faithful. வார்த்தையிலே மாத்திரமல்ல வாழ்க்கையிலே உண்மை. Not only in நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் Book of Proverbs 20ஆம் அதிகாரம் Proverbs 20 6ஆம் வசனத்தை பாருங்க. 26. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்களுடைய தயாளம் அல்லது தங்களுடைய இரக்க சுபாவம் தங்கள் தயாள சுபாவத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிக்கிறவன் யாரு? But a faithful man who can find, most men will proclaim everyone his own goodness. சுருக்கமா சொன்னா, in short, மனுஷன் எதைத்தான் சொல்லுவான்னா தங்களுடைய வெற்றிகள், தாங்கள் கொடுத்த தயாளம், காட்டின தயாளம், தாங்கள் எடுத்த வெற்றி அதான் சொல்லுவான். And the victory that he faced. நீங்க எவ்வளவு உயரத்துல ஏறின மனுஷனானாலும் வெற்றி இருக்கு, அவன் வாழ்க்கையில தோல்வி இருக்கு. So how high a man may be, வெளிச்சமும் இருக்கு, அவன் வாழ்க்கையில இருளும் இருக்கு. There is light as well as darkness. அவன் ஏறின மலையும் இருக்கு, கடந்து போன பள்ளத்தாக்கு இருக்கு. There is a mountain that he climbs as well as the valley. எந்த மனுஷனும் வெற்றியிலேயே போயிச்சேன், மலையிலேயே ஏறிச்சேன் அப்படின்னு சொல்றவன் உலகத்துல ஒருத்தன் கிடையாது. சொன்னா அவன் பொய்யன். There is not a single man who can say that I have just climbed only mountains. If he says so, எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் விழுகையும் இருக்கிறது, எழுந்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, ஒரு நாள் விழுந்து முட்டி உடைஞ்சு சொல்ல மாட்டோம், நம்ம ஓடி ஜெயம் எடுத்ததான் சொல்லுவோம். He speaks as to how he ran and overcame. எந்த மனுஷனும் தன்னுடைய தோல்வியை மறைக்கிறான், வெற்றியை பிரசித்தப்படுத்துகிறான். Any man would hide his failure but speaks about his victory. தன் கொடாமல் இருந்ததை மறைக்கிறான், கொடுத்ததை சொல்லுகிறான். What he has not given he would not speak, what he gave he would speak. பாருங்க, அரசியல்வாதிகள் பேப்பர்ல போடுறான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். Look at the politicians, they say இவர் இன்னார் 1 லட்சம் கொடுத்தார். அதுக்கு பல்ல காட்டிக்கிட்டு 4 பேர் பிடிப்பா, 4 போட்டோ பிடிச்சிட்டு 1 லட்சம் ஏமாத்தின சொல்லுவானா? எங்கேயாவது சொல்ல would he say that அதுக்கு போட்டோ எடுப்பானா? சொல்ல மாட்டான். That they would not utter. எத்தனை பேருக்கு கொடுக்காம துரத்தி விட்டான், அதை போட்டோ எடுப்பானா? சொல்ல மாட்டான். When he கொடுத்ததை மட்டும் தான் சொல்லுவான், வெற்றியை மட்டும் தான் சொல்லுவான். So whatever he has, மனுஷன் எப்போதுமே எதை மறைக்கிறான்னு சொன்னா, what does man cover? வெற்றியை பிரசித்தப்படுத்துகிறான், தோல்வியை மூடுகிறான். He exposes அதனால எல்லாம் நினைக்கிறாங்க, victory. வெற்றி பெற்ற மனிதர்களை பார்த்து ஐயோ இவர்தான் உண்மையான ஆண்டு சொல்றாரு. ஏய், அவன் சொல்ற வெற்றியை வச்சு பாத்தியன்னா நீ தோத்து போடுவ. உண்மையான மனுஷன் வெற்றி பெற்றதுனால யாரும் இல்ல, உண்மை இல்ல, அவருக்கு பின்னால ஒண்ணு இருக்கு. He may speak of the victory but he is not faithful in his நான் words. சொல்லுவேன், I would say, இன்னொரு விதமா சொன்னா, in other words, நம்முடைய வெளியே தெரிகிற வாழ்க்கையும் the life that is நம்முடைய exposed outside, மறைவான வாழ்க்கையும் the hidden life, ஒன்று போல இருக்கணும். வார்த்தை மாத்திரம் இல்ல, வாழ்க்கை. the life has got to be in unison. ஒரு நல்ல சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். You can read of a good incident. யோவான் எழுதின சுவிசேஷம், The Gospel of Saint John. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. முதலாம் அதிகாரம், John first chapter. யோவான் எழுதின சுவிசேஷம், தயவு செய்து முதலாம் அதிகாரம் First chapter.
35ஆம் வசனம் பாருங்கள். Verse 35. மறுநாளிலே யோவானும் அவருடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வர்றாரு. Jesus came to receive baptism. அப்போ அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. Sign is given to him. யார் மேல் புறாவின் ரூபம் கொண்டு ஆவியால் இறங்குறாரோ அவர்தான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். Whom the Spirit of God descends as a dove. ஆவியால் இறங்குறதை பார்க்கிறார். They saw the Holy Spirit descending. ஞானஸ்நானம் கொடுக்கிறார், நமக்கு தெரியும், அதனால விளக்க விரும்பல கொடுக்கிறார். So he gives the water. இப்போ இயேசு நடந்து போறார். Now Jesus is walking. தன்னை பின்பற்றுகிற சீஷர்களை பார்த்து சொன்னாரு, looking at the disciples. அது யார் தெரியுமா? அவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி. He is the Lamb of God. உடனே என்ன பண்ணான் தெரியுமா? 2 பேரும் அவர் பின்னால போயிட்டான். And 2 people யோவானை விட்டானுங்க. யோவானை விட்டுட்டு அவர் பின்னால போறான். They left John and followed Jesus. இயேசு திரும்பி பார்க்கிறார். Jesus turned back. என்ன தேடுறீங்கப்பா? What seek ye? என்ன தேடி போறாங்க? What did they see? யோவான் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரே. John said he is a lamb. அவரை தேடி போறாங்க இவங்க. So they இயேசு என்ன கேக்குறாரு? என்ன தேடுறீங்க? What seek ye? அவனுக்கு என்ன கேட்டாங்க தெரியுமா? பாருங்க, 38ஆம் வசனத்துல நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். என்ன தேடுறேன் என்ன சொல்லணும் அவன்? What is his need? என்ன தேடுறப்பான்னு கேட்டா என்ன சொல்லணும்? What should he have answered? ஆட்டுக்குட்டியே தேடுறேன்னு சொல்லிருக்கணும். I'm seeking the Lamb of God. தேவ ஆட்டுக்குட்டியே தேடுறேன்னு சொல்லிருக்கணும். They should have said that I'm seeking the Lamb of என்ன God. சொன்னா தெரியுமா? You know what about என்ன சொன்னா தெரியுமா? What he said? நீ எங்க தங்கி இருக்க? Where dwellest thou? அவர் சொன்னா வந்து பாருப்பா. Come and look. நான் எங்க தங்கி இருக்கேன்னு வந்து பாரு. Come and see as to where I dwell. கூட்டி போனார். So he took them. ராத்து தங்கிட்டான். And he showed him. இயேசுநாதர் தங்கிட்டான். And Jesus stayed. யாரை பார்க்க போனா? Whom did he look? ஆட்டுக்குட்டியை பார்க்க போனா. He went to look at the Lamb. இயேசுநாதரோட ஒரு நைட் தங்கினான். He stayed with Jesus one night. காலையில எழும்பி எங்க போனான் தெரியுமா? Early morning, where did he go? பிரதர் அண்ணன் கிட்ட போனான். He went to his brother. என்ன சொன்னான் தெரியுமா? What did he say? மேசியாவை கண்டோம். We have found the Messiah. ஹalleluya. Hallelujah. ஒரு ராத்திரி இயேசுவோட தங்கி என்னையா கண்டுபிடிச்ச? Having stayed with Jesus one night, what have you found? ஒண்ணா நம்பர் அயோக்கிய அவனே சொன்னா. What did he say? இல்ல, இன்னைக்கு நாம வெளியில ரொம்ப நல்லவங்களா காட்டுறோம். Outside we appear ஒரு to be நாள் very நம்ம கிட்ட ஒருத்தன் தங்கிட்டான், ஆனா அவன் இனிமே கர்த்தர்ட்டே இருக்க மாட்டான். They would not try staying with us. மறைவிடம் எப்படியா இருக்கு? தங்குற இடம் எப்படியா இருக்கு? What about வீடு எப்படியா இருக்கு? What about your house? வெளியில ரொம்ப நல்லா இருக்குயா. Outside it may be வெளிய very வாசனை வீசுதியா. this வெளிய is the பெரிய smell. பரிசுத்தவான், வெளிய பெரிய அற்புத நாயகர். a wonder. அவங்கள அந்தரங்கம். What about your inner life? அந்தரங்க வாழ்க்கை என்னய்யா? What about your secret life? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சென்னையில சாப்பிடுறான், மத்தியானம் பரலோகத்துல சாப்பிடுறான். Breakfast in Chennai. Meals in heaven. டின்னர் ராத்திரி 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுறான் பூமியில. Dinner they are having together. ஐயோ புழுகலுங்க அப்பா புழுக. இவர்களோட போய் ராத்திரி தங்கி பாரு தெரியும். Look at these people. பரலோகத்துக்கு பூலோகத்துக்கு சீசன் டிக்கெட் வாங்கிருக்காரு. அவங்க கிட்ட ஒரு நாள் தங்கி பாரியா, அவன் கதை தெரியும். You stay with them one night, then you'll know as to who they எவனா are. சொல்வானா என் வீடு தங்கி பாருன்னு? Would any of them invite you to stay? சொல்ல மாட்டான். எங்க காட்டுவான் தெரியுமா? வித்தெல்லாம் ஸ்டேஜ்ல. All this is only on the stage. வெளியிலே பெரிய பரிசுத்தவான்கள். Outside they appear to be very good saints. தைரியம் இருக்கணும், என் வீட்ல தங்கி பாரியா. So they need the boldness, come and என்னோட stay. ஒரு நாள் படுத்து பாரு. Come and எங்க வீட்ல தங்கி பாரு. Come and stay. வீட்ல எப்படி இருக்கேன்? வீட்ல எப்படி பேசுறேன்? How do I எப்படி speak? ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துறேன்? வந்து பாரு. You come and observe as to how I move about. எத்தனை பேருக்கு தில்லு இருக்கு? How many of you have the courage? இன்னைக்கு வெளியே காட்டுறாங்க ஐயா. Outside. எல்லாம் ஃபோக்கஸ் எல்லாம் வெளியே. So the focus is outside. ஏன் எங்க காட்டினார் தெரியுமா? What did வந்து பாருப்பா, எப்படி தங்குறேன்னு பாரு, வீட்டுக்கு வா. Come and see as to where I dwell. வீடு எப்படி சொல்றாங்கன்னு கேளு. Look at my house. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சாட்சி இல்லைங்க. People do not have that. ஊரெல்லாம் சாட்சி இருக்கு. They have testimonials. ஊரெல்லாம் சாட்சி இருக்கு. They have testimonials where? What about your home? What about உன் அந்தரங்க வாழ்க்கை என்ன? What about your secret உன் life? அந்தரங்க வாழ்க்கை என்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான்? What about your friends? What do they say about your secret கர்த்தருடைய life? நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. அதனால தான் நான் அங்க அடிக்கடி சொல்வேன். That's why I say often. சூனேமியாள் வீட்டுக்கு எலிசா வந்துட்டு போனார் அடிக்கடி. Elisha came to the house of the Shunammite. அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? What about the women? அடிக்கடி நம்மிடத்திலே வந்து போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
So I observe the man of God as a saint who comes deep. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings 4ஆம் அதிகாரம் 4th chapter 9ஆம் வசனம் பாருங்க. 9th verse. அவன் தன் புருஷனை நோக்கி, யாரு? அம்மா சொல்றா சாட்சி. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற, எப்போதும் வராயா, ராத்திரி வரான், பகல் வரான், மத்தியானம் வரான், சாயங்காலம் வரான், எப்போதும் வரான், எப்போதும் வருகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று பரிசுத்தவான் என்று யாரு காணணும்? Man of God. யாரு காணணுங்க? Who has to observe? நீங்க வந்து பாஸ்டர் நல்லா பிரசங்கம் மாட்டார், பெரிய பாஸ்டர் சொல்லிட்டு போற சாட்சி இல்ல. Not that you say that pastor has எப்போதும் வர்றான் பாருங்க, அடிக்கடி மீட் பண்றான் பாருங்க. One who comes and meets. நம்ம தம்பிமாருக்குலாம் சொல்லுவேன், எங்க வாலிபர்களுக்கு சொல்லுவேன், சபையாருக்கும் சொல்லியிருக்கேன். I tell the பாருங்க, 2 பேர் மீட் பண்றாங்க. 2 people meet. 2 பேர் மீட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதர் பிரைஸ் தி லார்ட் பிரதர். Say praise the Lord. ஆரம்பம் எப்படி ஆச்சு? How's the start? பிரதர் ரொம்ப பழகிட்டாங்க. They have moved very. ரொம்ப பழகிட்டாங்க. They have moved, mingled. பிரதர் போயிட்டு, ஏய் எப்படி இருக்க? They lose all the respect. மரியாதை வளர்ந்திருக்கு பாருங்க. Look at this. பிரதர் போய் எப்படி வந்துச்சு? Brother's gone now. கடைசில எங்க முடியும் தெரியுமா? டேய் மச்சி எப்படி இருக்க? So they go to the slang language. நான் சிரிக்க சொல்லலங்க, இது உலகம். ரொம்ப பழகிட்டீங்கன்னா என்ன world. ஆயிரும்? சீப் ஆயிருவீங்க. So you become cheap. ரொம்ப பழகிட்டா ரொம்ப சீப் ஆயிரும். So if you ஆனா இங்க ரொம்ப பழகுனா, அடிக்கடி வீட்டுக்கு வந்தாங்க, அந்த பொம்பளை சொல்றா, நம்ம வீட்டுக்கு வர்றவன் சீப்பா போயிரல. I perceive that man is not an ordinary man. பரிசுத்தவானவன். He's a saint, he's a holy man. யாருங்க சாட்சி சொல்லணும் நம்மள? Who ought to give this testimony? யார் சாட்சி சொல்லணும்? Who should give this testimony? நம்ம அடிக்கடி மீட் பண்றாங்க பாருங்க. People who meet us. அடிக்கடி நம்மோட பழகுறாங்க பாருங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க பாருங்க. அவங்க கிட்ட நீங்க பரிசுத்தவான் என்று பெயரை பெறட்டா, மற்ற பேரெல்லாம் போலி, ஏமாத்து வேலை. If you don't receive the name as a holy man from them, the others are all deceit. மற்றதெல்லாம் போலிங்க. It's all fake. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நம்முடைய அந்தரங்கத்தில் நம்ம பரிசுத்தவான்களா இருக்கிறோமா? so whether we are holy in our life, வெளியே மட்டும் நம்ம பெரிய அடையாளமா காட்டிக்கிட்டு இருக்கோமா? outside whether we show வெற்றி உள்ள பரிசுத்தவான்களா காட்டிக்கிட்டு இருக்கோமா? whether we show us if we are saints, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை என்ன? what about inner life? அத குறித்து என்ன சொல்வாங்க? What would they speak regarding? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் சொல்லுகிறேன். With all fear and humility. நம்முடைய வாழ்க்கை சீப்பா போயிட கூடாது. Our life should not பழக பழக சீப்பா போயிட கூடாது. As we mingle, we should not become பழக பழக பயம் பெருகணும். As we mingle, மதிப்பு பெருகணும். the respect has got to increase. மதிப்பு பெருகணும். அவன் யாரு? Who's he? அவன் யாரு? Who's he? பார்க்கும்போது தேவாட்டுக்குட்டி. ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, what about the start? இதோ தேவாட்டுக்குட்டி. Look at the Lamb of God. தங்கி முடிச்சு வெளியே வந்தோம் சொன்னா ஆட்டுக்குட்டின்னு சொல்லல. அவர் அபிஷேகிக்கிறவர். He's the one who அவர் மேசியா. He is a Messiah. அவர் மேசியா. He is a Messiah. நான் யாரை கண்டேன்? Whom have I seen? மேசியாவை கண்டேன். We have seen the Messiah. அடுத்த நாள் அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டுட்டான். He brought the next man. அவன் போய் இன்னொருத்தனை கொண்டான். He brought another man. எதை வச்சு கொண்டான்? ஐசனார் பிரசங்கம் பண்ணல, ஒரு நாள் தங்கி இருக்க தான் பண்ணினார். He made him stay along. நான் சொல்றேன், முதலாவது வார்த்தை, first word. இரண்டாவது நம்முடைய உள்ளான வெளியான வாழ்க்கை. Secondly, our inner life and external. நம்முடைய வாழ்க்கை வெளியே இருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை உள்ள இருக்கணும், நம்முடைய இதயத்தில் இருக்கணும். Even as a way of life is outside. வேஷக்காரர்களாய் ஒரு நாள் இருந்து விட கூடாது. We should never ever be hypocrites. வேஷம் போடுறவங்களா இருந்திட கூடாது. We should not be hypocrites. நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்த கூடாது. Our heart should not accuse. அதனால்தான் பவுல் சொன்னார், Paul said, நாங்கள் உங்களிடத்திலே நாங்கள் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்பதற்கு எங்களுடைய மனது சாட்சி. Our conscience is a testimony that we walk with the எங்களுடைய மனது சாட்சி. Our conscience will testify. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மை. Faithfulness in your life. மூன்றாவதாக, third, நம்முடைய worship, நம்முடைய ஆராதனையிலே நாம் உண்மை. You got to be faithful in our worship. யோவான் எழுதின சுவிசேஷம், The Gospel of St. John, தயவு செய்து 4ஆம் அதிகாரம் chapter 4, 23ஆம் வசனத்தை பாருங்கள். verse 21. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும்
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது. So he who worships truly should worship the Father ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும். Should got to worship in spirit and in truth. ஆண்டவர் சொல்லுகிறார் தொழுகை என்ன தொழுகைன்னா உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள். Those who are the true worshippers. ரெண்டு விதம் ஆராதிக்கணும். ஒன்னு ஆவி, இன்னொன்று உண்மை. The other is truth. இன்னைக்கு நம்முடைய ஆராதனையில என்ன முக்கியப்படுத்தப்படுதுன்னா ஆவி முக்கியப்படுத்தப்படுது. What is spoken in a worship, only the spirit is being exposed. நான் இதே குற்றப்படுத்தல. I do not blame நம்முடைய ஆராதனையில ஆட்டமும் பாட்டமும் ஆவியும் உற்சாகமும் எழுப்புதலும் ரொம்ப முக்கியப்படுத்துறோம். Dancing and revival and other things we give importance to it. ஆவி வேண்டான்னு ஆண்டவர் சொல்லல. The Lord never said that spirit is not. ஆனா ரெண்டு இருக்கணும். என்ன இருக்கணும்னா we need to ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். இதத்தான் யார் விரும்புறாங்க கேட்டா பாஸ்டர் விரும்பல. It's not that pastor desires. தேவன் விரும்புகிறார். ஆராதனைக்கு உரியவர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார்னு கேட்டீங்கன்னா ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கணும். One who worships God in spirit and in truth. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. இப்படிப்பட்ட ஆராதனையிலே பிதாவானவர் விரும்புகிறார். And the Father delights in such a worship. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நான் இந்த வார்த்தையை யோசித்து பார்த்தேன். I consider the words of God. பாருங்க, இயேசுவே சொன்னாரு. Jesus said, மத்தேயு எழுதின சுவிசேஷம் the Gospel of Matthew 15ஆம் அதிகாரம் 15th 7ஆம் 8ஆம் வசனத்தை பாருங்க. 7 and 8. மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்ன செய்றாங்க? கனம் பண்ணுகிறார்கள். அவங்க இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்ப இருதயம் என்ன செய்யல? What about the heart? Where is it? வாய் என்ன செய்யுது? What about the mouth? வாய் என்ன செய்யுது? What about the mouth? ஆண்டவர்ட்ட சேர்ந்துச்சு. It draws nigh unto God. உதடு என்ன செய்யுது? What about the lips? கனம் பண்ணுச்சு. It's honoring God. ஆனா உதடு இருதயம் என்ன செய்யல? What about the heart? சேரவும் இல்ல, கனம் பண்ணவும் இல்ல, ரெண்டு வேளை அது செய்யல. The heart is not joined. And வாய் என்ன செய்யுது? What about the mouth? ஆண்டவர்ட்ட சேர்ந்துடுச்சு. It is joined along with. உதடு என்ன செய்யுது? What about the lips? கனம் பண்ணிடுச்சு. ஆனா அந்த வேளை எது செய்யல? What was இருதயம் செய்யல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, the heart has not done that work. நீங்க எனக்கு என்ன ஆராதனை செய்தீங்க? What is the worship? Waste. It's a waste. வீணான ஆராதனை செய்தீங்க. It's a vain worship. பாருங்க, ஆண்டவருக்கு நல்லா ஆடி பாடி தோத்திரம் பண்ணி துதி பாடி கைத்தட்டி ஆதிச்சிட்டு பின்னால போய் ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னைக்கு வேஸ்டா ஆராதிச்சிட்டு வந்தப்பா. So having எப்படி இருக்கும்? நமக்கு துக்கமா இருக்குமா சந்தோஷமா? If you go back and God says it's waste, whether you be happy or sad. ஆராதனைன்னு சொல்றது worship means வாய், உதடு, இருதயம், mouth, lip as well as the இந்த மூன்று சேர்ந்து ஆராதிக்கிறதா ஆராதனை. All the three worshiping together. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நான் ஒன்றே நான் சொல்லுகிறேன், தாழ்மையா யோசித்து பாருங்க. ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான். A young man came to Jesus. நான் சம்பவமா சொல்லி முடிச்சிடுறேன். I just tell you the incident. நீங்கள் வீட்டில் போய் மார்க் 10ஆம் அதிகாரத்தையும் மத்தேயு 19ஆம் வாசித்து கொள்ளுங்க. ஒரு வாலிபன் இயேசுவிட்ட வந்தான். A young man came to Jesus. இயேசுவிட்ட வந்து கேள்வி கேட்டான், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? What am I to do to inherit eternal life? அவன் வந்து பெரிய ஆஸ்திகாரன். He has great possessions. நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம்? What's the meaning? என்கிட்ட இருக்கிறது என்ன இல்ல? What is not there in me? நித்திய ஜீவனை நான் சுதந்தரிக்கல. I have not. நித்திய ஜீவனுக்கு எனக்கு வழியும் தெரியல. I do not. நித்திய ஜீவனை கண்டுபிடிக்கவும் இல்ல. I have not found the eternal life. இயேசு சொன்னாரு, Jesus said, கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்ளுப்பா. Stick to all the laws. அவன் சொன்னா, சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். Even from a young age I have been. ரொம்ப பக்திமானா? சரி, சின்ன வயசுல என்ன பண்ணிருக்க? Whether you are very holy from சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவன். From young age சின்ன வயசுல இருந்து பைபிள் வாசிக்கிறான். You are reading Bible. சின்ன வயசுல இருந்து கற்பனை கைக்கொள்றான். So you are adhering to the commandments. நீ சின்ன வயசுல இருந்து கற்பனைகளை கைக்கொண்டும் உனக்கு என்ன தெரியலன்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கு வழி தெரியல. You do not know the way to eternal life though the என்ன வழியை கத்து வச்சிருக்கிறேன்னா பெரிய ஆஸ்திகாரன், ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்க வழி தெரியும், சொத்து சம்பாதிக்க வழி தெரியும், எல்லா வழியும் தெரியும். உனக்கு எந்த வழி தெரியாது?
நித்திய ஜீவனுக்கு வழி தெரியாது. He does not know. ஆனா the way to இவ்வளவு நீ eternal life. சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் நீ Having ஒன்ன known this, ஒத்துக்கிற என்னது? One thing நான் you வச்சிருக்கிற வீடு, the house that I நான் have, வச்சிருக்கிற சொத்து, the possessions, நான் வச்சிருக்கிற ஐஸ்வர்யம், the wealth, இது எல்லாம் என்னது இல்ல? what is not there, நித்தியம் இல்ல. இது என்னது? it is not eternal. அப்படிதானே வந்த நீ என்ன கேள்வி கேட்ட? What is the question? கேள்வி சூப்பர். The question was நித்திய beautiful. ஜீவனை சுதந்திரிக்கும். அப்ப இதெல்லாம் என்னது? What about these? அனித்தியம். ஏன் சொன்னாரு? Not இந்த அனித்தியத்தெல்லாம் யாருக்காவது கொடுத்துட்டு என் பின்னால வாங்க. Oh, you give all this to the poor and follow me. நீ தானே சொன்ன இது அனித்தியம். நானா சொன்னேன்? You said it is not eternal. நான் சொல்லல. I never நீ தானே said so. சொன்ன? You said. இதெல்லாம் அனித்தியம். It's not eternal. நித்தியமான வழி எனக்கு காட்டி தாரு. Show me the way. இதெல்லாம் அனித்தியம் இல்ல. It's not eternal. இத விட்டுட்டு So leave all நித்தியமான வழி என்கிட்ட வாப்பான்னு சொன்னான். Oh, come unto me. அவனுக்கு இந்த மாதிரி சொல்வார் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. He never ever என்ன சொன்னான் தெரியுமா? imagined Jesus would ரொம்ப speak. ஆஸ்திகாரனா இருந்ததனால He had a lot of நீர் possessions. சொல்ற நித்தியம் எனக்கு வேண்டாம், நான் இந்த நித்தியத்தையே பார்த்தேன். I don't need the eternity that you say. I'll adhere to the eternity இது that I have. நடந்த உடனே இயேசு சொன்னார், Jesus said, ஐஸ்வர்யவான் தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. பாத்தீங்களா? It's very difficult for a rich man to enter the kingdom of God. சாப்டர் அதோட முடியலங்க. Chapter அங்க நிக்கிறாங்க அப்போஸ்தலர். Apostles are standing there. பேசும்போது யார் நிக்கிறா? Who are standing along with Jesus. உடனே கேக்குறான் பாருங்க பேதுரு, அப்படி ஆனால் நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும்? We have left everything. What would we receive as reward? இவன் விட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டான். So he said, I would not. ஐஸ்வர்யத்தை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேற வழியை பார்த்து போயிட்டான். நாங்க விட்டுட்டு வந்தோமே, We have left everything. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? What about us? அப்ப இவர் எதுல குறியா இருக்காரு? Where is he? What about his mind? எதுக்கு Where is he? விட்டாரு? What for he has left? எதுக்கு விட்டாரு? What for he has left? இவர் ஏன் விட்டாருன்னா, Why he has left it? அப்பா வெறும் படக நம்ம உட்கார்ந்திருந்தோம். Yes, seated in an empty ship. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. Jesus said only one word. போட் ஃபுல். The boat is full of. அப்போ இயேசுநாதரை பின்பற்றினா ராத்திரி பிரயாசப்படாமலே மீன் If கிடைக்கும். you follow Jesus without any effort, we will receive the fishes. இது என்ன செய்ய வேண்டியதில்ல? What? வேலையே செய்ய வேண்டியது. You did not have to work. முன்னால இதுவரைக்கும் எப்படி மீன் பிடிச்சோம்? How did you catch fish? பிரயாசப்பட்டு You made 4 மணில ராத்திரி எல்லாம் உழைச்சுதான் toil throughout the night. மீன் பிடிச்சோம். You caught hold of fishes. இனி என்ன நினைச்சாங்க என்ன செய்ய வேண்டியதில்ல? Now what you should not do? பிரயாசப்பட You வேண்டியது. do not have to make any effort. அப்பா ஊழியத்துக்கு போய்ட்டா இனி வேலையே செய்ய வேண்டியது. If you go to the ministry, you do not have to work. தூங்கலாம். You can cover up with a bed sheet and sleep. நான் சில ஊழியக்கார மீட்டிங்ல பேசுவேன். ஏயா At the workers' meeting is வேலைக்கு போகும்போது when you go to work, 4 மணிக்கு எழும்பி getting up at சோத்தை 4 o'clock. கட்டிக்கிட்டு எத்தனை மைல் தூரம் பிரயாணம் பண்ணி How many of you have packed 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்துட்டு Working for 10 ராத்திரி hours. 10 மணிக்கு வந்து Having எவ்வளவு prayed. நேரம் ஜெபம் பண்ண, How long எவ்வளவு you நேரம் பைபிள் வாசித்த? How long you have read the Bible? இப்போ என்ன வந்தாச்சு? Now what has come? வேலையை விட்டாச்சு. You have left the work. இப்போ எப்படி வந்துட்டாங்க? Where have you come? அப்பா ஃபுல் டைம். You have come to full-time ministry. இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புற? When do you wake up? 5000 ரூபாய் சம்பளத்துக்கு 4 மணிக்கு கிளம்புன. 5,000. Do you woke up at 4 o'clock? இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறான்? அப்பா ஃபுல் டைம் தானே. It's full time. 8 மணிக்கு தூங்க. Sleeping till 8 o'clock. எதுக்கு ஏன் ஊழியத்துக்கு வந்த? What for you come to the ministry? இயேசு வார்த்தை பேசினாரியா? Jesus ஒரே spoke. வார்த்தையில என்ன ஆயிடுச்சு? What happened with one word? அப்பா போட் நிறைஞ்சிருச்சு. The boat is full with one word. of இந்த speech. இயேசுநாதர் கூட போனா If you walk with- பஞ்சமே இல்லடாப்பா சாமி. We will not have any அப்பா famine. Will not, வேலைக்கு போக வேண்டியதில்ல, need not go to work. போட் ஓட்ட வேண்டியதில்ல, Need not have to row ராத்திரி the. கண் முழிக்க வேண்டியதில்ல, Need not have to wake மலையை up. அலச வேண்டியதில்ல, ஒண்ணு இல்ல. Need not அப்பனாவது have to அப்பா wash them. போ போட் ஃபுல் ஆகும். So the boat is being filled up because of Jesus. இதா கேக்குறேன், எதுக்கு விட்டு வந்த? What for have you left? ஒன் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு. And what is your expectation? அதான் கேக்குறேன், உடனே கேக்குறான் பாருங்க, நாங்க விட்டு வந்தோம் என்ன கிடைக்கும்? I have left all this. What would we receive? நான் சொல்றேன், ஆண்டவருக்கு பதில் சொன்னாரு. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். God answered. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, What about our work? ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. There's an anticipation or expectation. உங்களுக்கு விளங்குறபடி சொல்றேன். I would make you understand. ஆராதனை நடத்துற ஆராதனை வீரர் சொல்றாரு, The worship leader says, நீங்கள் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்தால் சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். if you praise Lord loudly, the நல்ல prison கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கு திறக்க? Clap hands. எது கை தட்டுறான்? What for their clapping hands? சொல்லுங்க.
இதுவரைக்கும் சத்தம் போடாத ஆளுங்க Men who were not. இப்ப சத்தம் போட்டு கை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எதுக்கு சரகாத அது உடையாது. The prison door will not open. அது உடையாதுங்க. That will not break. சிறைச்சாலை கதவு திறக்கும்னு எதிர்பார்ப்போடு கை தட்டுறான். The anticipation that the prison door would open, he's அன்றைக்கு யோசபாத் ராஜா எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தரை பாடி துதி செய்த போது அது அவர்கள் எல்லாரும் பாடி துதித்தார்கள், எதிரிகள் அழிந்தார்கள். உங்க எதிரி அழியணுமா, கர்த்தரை துதிங்க, பாடி துதிங்க. என்னதான் பாடினாலும் தொண்டை தான் கிளியுமே தவிர சத்துரு ஒழிய மாட்டான். So King Jehoshaphat இன்னைக்கு சில நினைக்கிறாங்க துதிச்சால் எல்லாம் போயிடும், துதிச்சால் everything would go. இருக்கிற இடத்தை விட்டு ஒன்னும் அசையாது. Nothing would move from that place. நான் சொல்ற மாதிரி தப்பா நினைச்சுக்காதீங்க. Do not ever mistake அவங்க me. எப்படி துதிச்சாங்க? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தாங்க. அவருக்கு யாராவது worship leader வந்து இல்ல ஒரு தேவதூதன் வந்து நீங்க சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுனா சிறைச்சாலை கதவு திறக்கும் எவனா சொல்லியா ஸ்தோத்திரம் பண்ணா? Did anybody say that the prison door would open? Did they praise பலனை God? எதிர்பார்த்து அவன் துதிக்கல. They never expected a reward and worship God. கை கட்டப்பட்டிருக்கு, The hands was கால் கட்டப்பட்டிருக்கு, likewise the feet were bound up, வலி, pain in the வயித்துல body, பசி, hunger. சிறைச்சாலை கதவு திறக்கும்ங்கற விசுவாசம் அவங்களுக்கு இல்ல. They never had the faith that the prison door கர்த்தர் would open. அற்புதம் செய்வார் விசுவாசம் அவனுக்கு இல்ல. They never believed that the Lord No would work. expectation, எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நடுராத்திரில கர்த்தரை There ஸ்தோத்திரம். wasn't any expectation. In the middle of the night, the doors were open. அவன் இருதயம், His heart, அவன் வாய், his அவன் mouth, உதடு his எல்லாம் lips ஆண்டவரை துதிச்சது. started praising God. துதிச்சதுங்க. நோ இன்ஸ்ட்ருமெண்ட், There wasn't any instrument, அதுக்கு ராகம் இல்ல, எதுவுமே இல்ல, no rhythm, nothing. அதுக்கு பின்னணியில எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. No, nothing behind. இந்த கொடுமையான நேரத்திலையும் நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம். I'm in such persecution with a grateful heart. Thank you, He Jesus. started thanking Jesus. நாம சுவிசேஷ அறிவித்த எனக்கு வந்த வேதனைக்காக நன்றி அப்பா, இந்த பாடுகளுக்காக நன்றி. Thanks for the pain and sufferings that I endured. சிறைச்சாலை கதவு திறக்கும் சொல்லலங்க. It was not said that the prison doors would open. அவங்களுக்கு யாரும் சொல்லலங்க. Nobody told them. இப்படியே செத்தாலும் சரி, Never mind if it died. எங்க வேலை என்ன? நடுராத்திரில கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். So midnight they started. நடுராத்திரில யாரோ சொன்னாங்களா யோசபாத் ராஜாவுக்கு, Did நீ anybody- பாடினேனா எதிரி எல்லாம் அழிஞ்சு போய் If you சொன்னாங்களா? sing, the adversary இல்ல, would. Nobody's told him. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். He believed the அவன் Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் He பண்ணான். started praising God. தேவன் கிரியை செய்தார். God worked. இன்னைக்கு நாம அந்த மாடலை வச்சுக்கிட்டு Keeping that நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா If you praise- சிறை திறந்துரும், That the எதிரிகள் doors would open, விழுந்துருவாங்க. that the adversaries would fall. விழ மாட்டாங்க. Never ever would it happen. எதிர்பார்ப்பு பாருங்க, கர்த்தர் காணி கொடுக்குறாங்க. So they give offering to the Lord. எதனால கொடுக்குறாங்க? பாஸ்டர் சொல்றார், Pastor says, நீங்கள் தேவனுடைய வீட்டை கட்டினால் If you build the house தேவன் of God, உங்கள் வீட்டை கட்டுவார். God would build the house. இவன் எது காணி கொடுத்தான்? What for he gave the செக் offering? எழுதுனாங்க உடனே. எதுக்கு? Immediately he writes a check. தேவனுடைய வீட்டுக்கு 1000 ரூபாய் காணி கொடுத்தா If you give 1000 ஆண்டவர் 10000 ரூபாய்க்கு வீட்டை கட்டுவாரு. So God will. அதாங்க கொடுத்தான் செக். That's the reason he gave the check. ஆண்டவர் மேல அன்பினால கொடுத்தானா? Is it because of the love of God? இன்னைக்கு உலகம், கிறிஸ்தவ உலகம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. The Christian world is going in இந்த deception. ஏமாறுற கும்பல் இருக்கனால ஏமாத்துற கும்பல் இருக்கு. There is a gathering that is being deceived. There's the other people who deceive தேவனுடைய them. நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே வானம் திறந்து இப்பவே உங்க கூரை திறந்து கொட்டிரும். So if he gives such அப்படியே and such உடனே எழுதிடுவான் amount, check. the heavens would open and all this would be given to you. உடனே எழுதுவான் செக். Immediately எது you would. கொடுத்த? What for? தேவன் மேல அன்பில கொடுத்தியா? Whether it இல்ல be the எனக்கு love of வீடு வரும். இன்னைக்கு சாட்சி எழுதுவான், நான் வீட்டை கட்டினால், தேவனுடைய வீட்டை கட்டினால் தேவன் வீட்டை கட்டுவார் என்று சொன்னார்கள். நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், ஆண்டவர் 1 லட்சம் ரூபாய் உள்ள நிலத்தை எனக்கு இலவசமாய் கொடுத்தார். உடனே அடுத்த எழுதுறான், 1000 ரூபாய்க்கு 1 லட்சம், 10000 ரூபாய்க்கு 1,000, 1 lakh. What about 10,000? If you offer, how much would you receive? என்னையா இது வியாபார வீடாயா இது? So they have commercialized. இது வியாபார ஸ்தலமாயா? Or they have made it as a ஆண்டவர் trade. வியாபாரம் பண்ணவையா கத்து கொடுத்தாரு. The God has taught you to trade. நான் சொல்லுவேன், அவர் தந்தாலும் தரட்டாலும், Whether he gives or அவர் not. கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் கொடுக்க வேண்டியது தேவனுடைய கடமை. So it's எதனாலயா a bounden duty to காணிக்கு give. எதனாலயா கொடுத்தேன்? எனக்கு ஆண்டவர் தருவார். Because God would give. எனக்கு ஆண்டவர் தருவார். God would give. அதை வச்சு கொடுத்தனா உள்ளதும் போயிரும். ஜாக்கிரதை. So with that expectation, if I give whatever I give, எதுக்கு நான் கொடுக்குறேன்?
What for I give? எனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரியா. God gave his life for me. எனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரியா. God gave his life for me. எனக்காக அன்பு என்ன உயிரை கொடுத்தாரியா. God gave his life. நான் அந்த அன்பினால ஒரு காணிக்கை படைக்கிறேன். So through love I give it as an offering. காணிக்கை படைக்கிறேன். So I offer. நீங்க ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை, the worship that you offer, ஆண்டவருக்கு செலுத்துகிற காரியங்கள் அன்பின் அடிப்படையா எதிர்பார்ப்பின் அடிப்படையா, whether it is according to love or whether it is to expectation. அக்கினிக்கு முன்பா நின்னுகிட்டு இருந்தான். They were standing before the fire. தேவன் என்னை தப்புவிப்பார் என்று ஆராதிக்கல. Not that God would deliver us. நல்லாவே தெரியும். They knew pretty well. எங்கள் தேவன் இந்த அக்கினிக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். Our God is able to deliver us. வல்லவர். Is able. அவர் தப்புவிக்காமலே போய்ட்டாலும், even if he would not deliver, நாங்க இடைவிடாமல் ஆராதிப்போம். we would worship our living God. தப்புவிக்கிறது அவர் வேலை. It's his work to deliver. அவர் வேலை அவர் செய்றாரோ, அவர் தூங்குறாரோ, விழிச்சிருக்காரோ, எனக்கு அவரே இல்ல. I'm not bothered with the வேலை என்ன. What is my work? ஏன் வேலை என்ன? What is my work? ஏன் வேலை இடைவிடாமல் ஆராதிக்கிற வேலை. Worshiping my God. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். ஆராதனை வந்து என்ன தப்புவிக்கணும் இல்ல. Not that the worship would deliver. ஆராதிச்ச அக்கினி அவியும் இல்ல. Not that the fire would be quenched. தப்புவிக்கிறாரோ தப்புவிக்கலையோ, whether he would deliver them, தராரோ தரலையோ, whether he would give or not, ஜீவன் உண்டோ ஜீவன் இல்லையோ, whether there is life or not, மரணமோ ஜீவனோ, whether death or life, என்னவானாலும் சரி, whatever happens, ஏன் வேலை என்ன? what is my ஏன் வேலை என்ன? what is my work? ஏன் வேலையை நான் செய்வேனானால், if I do my work எதிர்பார்ப்போடு இல்ல, not with anticipation, அவர் என்னை இடைவிடாமல் ஆராதிக்கிறதே worship God எங்களை continuously. தப்புவிக்க வல்லவர். Is able to deliver. தப்புவிக்காமலே போய்ட்டார். Even if he would not deliver us, இந்த சிலையை நாங்க வணங்க மாட்டோம். we would not bow down. எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிப்போம். We would worship our God. தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். We would glorify our God. கர்த்தர் பார்த்தாரு. The Lord saw. அவன் வாயில மாத்திரம் இல்ல, Not only அவன் இருதயத்தின் துதியை ஆண்டவர் பார்த்தார். He looked இருதயத்தின் நம்பிக்கையை தேவன் He looked at the பார்த்தார். confidence of அந்த the உண்மையான ஆராதனை அவர் He looked பார்த்தார். at the faithful worship. தேவன் இறங்கி வந்து அக்கினி நடுவிலே God உலாவினார். came down and started walking amidst the fire. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கு? உற்சாகத்திலேயா, our worship, பரவசத்திலேயா, is it due to emotion உண்மையிலேயா? or whether is it in இன்னைக்கு பெந்தெகோஸ்தே உலகம் உற்சாக ஆராதனை இருக்கிறது, Pentecostal world பரவச ஆராதனை இருக்கிறது. has gone to emotional. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to the name of God. இன்னைக்கு பரவசத்திலே மகிழ்கிறார்கள். So they are going in emotion. நோ பரவசம் இல்ல, பரிசுத்தம். Not emotion but holiness. பரவசம் இல்ல, உண்மை. Not emotion but faithfulness. நம்முடைய ஆராதனை உண்மை. Faithfulness. அந்த ஆராதனை உண்மையாய் இருந்தால், For worship is நாம faithful. தைரியமா சொல்லுவோம், We can say boldly. எந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். So we would worship God at all காலம் times. எப்படி இருக்கட்டும் ஐயா, அது Whatever may be the ராக்காலமா times, இருக்கட்டும், whether it be night, அது பகல் காலமா இருக்கட்டும், whether it be daytime, அது ஜெயமான காலமா இருக்கட்டும், whether it be victorious, அது தோல்வியின் காலமா whether it be இருக்கட்டும், failure, அது வெற்றியின் காலமா இருக்கட்டும், whether it be victory, அது இருண்ட காலமா இருக்கட்டும், whether it be a dark, அது வெளிச்சத்தின் காலமா இருக்கட்டும், whether the period of நான் life, பெற்றுக்கொள்ளுகிற காலமா இருக்கட்டும், whether the time அது to- இழந்து கொள்ளுகிற காலமா whether the time to இருக்கட்டும், lose, என்னுடைய ஆட்டு மந்தையில முதல் இருக்கோ இல்லையோ, whether there's anything in my sheep cote, என்னுடைய திராட்சை தோட்டம் விளையுதோ விளையில்லையோ, whether the vineyard is growing or எனக்கு not, பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ, whether I receive the fruit or not. என்னுடைய வேலை என்ன? What about my work? என்னுடைய வேலை என்ன? What about my work? அவர் என்னை துதிக்கும்படியாக ஏற்படுத்தினார். He has created me to worship Him. என் கடமையை நான் செய்கிறேன். I am doing my duty என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து from the depth of my heart, நன்றி நிறைந்த இருதயத்தோடு with a grateful heart. என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். I worship my God. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? How many of you would say faith? நான் எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரம் பண்றேனா, Whether with any anticipation நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை or with a grateful heart do you praise God? என்னுடைய உதடு, Your lips, என்னுடைய வாய், my mouth, என்னுடைய இருதயம் my heart. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறது. So with faithfulness I worship. தேவனுக்கு முன்பாக நன்றி சொல்லுகிறது. So I thank God before. என்னுடைய வார்த்தையிலே உண்மை, Oh, faithfulness in my words, என்னுடைய வாழ்க்கையிலே உண்மை. faithfulness in my life. எல்லா பயத்தோடும் தான் சொல்லுவேன், All fear I tell you. என்னுடைய ஆராதனையிலே தேவனோடு உள்ள என்னுடைய உறவிலே நான் உண்மை. In the communion with my God and in my worship there's நீ faithfulness. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் If இருந்தால் you're faithful over a little thing, நான் உன்னை அநேகத்திலே I would அதிகாரியாக்குவேன். make you ruler over many things. நான் உன்னை அதிகாரியாக்குவேன். I would make you rulers in இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி this March 1st. தேவன் நேரடியாக முகமுகமாய் பேசுகிறார்.
God is speaking direct, face to face. மாசம் வாக்குத்தத்தம் கேக்குறீங்க, Every month, வருஷம் வாக்குத்தத்தம் every கேக்குறீங்க. year you're asking for promise. தேவன் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். God is faithful to fulfill what He has அவர் promised. ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ணி விட்டுறவே மாட்டார். He would never forsake His ஆனா promise. யாருக்கு நிறைவேற்றுவார் என்றால், To whom would He fulfill the promise? உண்மை உள்ள மனுஷனை தேவன் நிறைவேற்றுவார். God is able to fulfill His promise in a உண்மை faithful உள்ள man. மனுஷன். Man is ஆண்டவரே, faithful. என்னை அதிகாரி ஆக்குறதற்கு So to make me a ruler, என்கிட்ட ஏதாயிலும் உண்மை கேடான காரியங்கள் இருக்குமானால் if there is anything that is unfaithful in me, நீங்கள் விசுவாசியுங்கள், you ought to believe, நீங்கள் நம்புங்கள். you ought to trust. உங்கள் வேலை ஸ்தலத்திலே தேவன் உங்களை உண்மை உள்ளவராய் மாற்றுவார். God is able to make you faithful in your working place. நீங்கள் அதிகாரி ஆவீர்கள். You will be rulers. தானியேல் ஒரு அடிமையாக உள்ளே வந்தார். Daniel came even as a slave. அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். He was faithful to God. அந்நிய தேசத்திலே தேவன் அவரை ஆசீர்வதித்து In a உயர்த்தினார். strange land, God blessed him and exalted சொல்லுவேன், him. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், We, the children of God, கிறிஸ்தவர்களாகிய நாம், we who are Christians, இந்த சொல்லுகிறார்களே அந்நிய தேசம் என்று சொல்லி, they say it's a இந்த strange land. தேசத்திலே In this நாம் strange உயர்ந்த பதவிகளில் இருக்க வேண்டும். We ought to be in high places. நாம் அதிகாரிகளாய் இருக்க வேண்டும். We ought to be rulers. ஒரு பாபிலோனிய தேசத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை அதிகாரியாய் இருப்பான். A ஆனால் child of God is a ஒரு ruler in எகிப்து Babylon. தேசத்திலே ஒரு யோசேப்பு அதிகாரியாய் இருப்பான். ஆனால் Joseph is a governor in the land of Egypt. ஒரு விக்கிரக தேசத்திலே ஒரு ஆபிரகாம் அதிகாரியாய் இருப்பான். Land of idols, if Abraham is a ruler. ஏன் இந்த தேசத்திலே நாம் அதிகாரியாய் இருக்க கூடாது? Why we should not be rulers in this land? நான் சொல்வேன், தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். I say the God of Daniel is our யோசேப்பின் God. தேவன் நம்முடைய The God தேவன். of Joseph is our God. தாவீதின் தேவன் நம்முடைய The தேவன். God of David is our God. ஆபிரகாமின் தேவன் நம்முடைய The தேவன். God of Abraham is our அவர் God. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். He is unchanging yesterday, today and என்றும் forever. மாறாதவராய் He இருக்கிறார். never ever நீ changes. வாலாகாமல் நீ தலையாவாய். So you will not become நீ the tail, you will become கீழாகாமல் நீ the. மேலாவாய். You will not be low, you will நீ be lifted up. பியூனாகாமல் நீ அதிகாரியாவாய். You will become a ruler, not a நீ slave. அநேகத்தின் மேல் நீ அதிகாரியாவாய். You will be a ruler over many நீ things. அதிகாரி ஆக்குறது உன்னுடைய திறமை அல்ல, Not the ability. உன்னுடைய ஞானம் அல்ல, It's not your knowledge. உன்னுடைய புத்தி அல்ல, It's not your உன்னுடைய wisdom. படிப்பு அல்ல, It's not your education. உலகத்திலே கொடுக்கப்பட்ட எந்த மேன்மையும் அல்ல. Not any other glory that is given in this கர்த்தருக்கு world. முன்பாக நீ உண்மையை காத்துக்கொள்வாயானா, If you are able to preserve the faithfulness, இந்த மார்ச் மாத கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் the சொல்லுகிறார். Lord is saying even as a prophet கர்த்தர் unto தீர்க்க you. சொல்லுகிறார், He says as a நீ prophet, இருக்கிற இடத்திலே நீ அதிகாரியாய் மாறுவாய். wherever you are, you will be the ruler. நீ அதிகாரியாய் You மாறுவாய். will be the ruler. அநேகத்திலே தேவன் உன்னை அதிகாரி. God will make you ruler over many. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Hallelujah. ஒரு அபஷபா எல்லா கண்களை முடக்கத்தில் பார். ஆண்டவரே, தடைகளை விலக்கும், தடைகளை விலக்கும், என்னுடைய உண்மை கேடுகளை விலக்கும். Remove all my unfaithfulness, O Lord. மாம்சீகமான என்னுடைய ஞானமான வார்த்தைகளை என்னை விட்டு விலக்கும். Let all carnal knowledge and all that depart from me. ஹalleluya. Hallelujah. என்னுடைய வாழ்க்கை, My life, வேஷக்கார வாழ்க்கை என்னை விட்டு விலக்கும். let the hypocritical life depart from me. வேஷக்கார ஆராதனை என்னை விட்டு விலக்கும். Let the hypocritical worship depart, O Lord. எல்லாவற்றிலும் Amidst all, என் தேவன் பரத்திலிருந்து பார்க்கிறார். my God is looking up from ஓ heaven. அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை ஆவடி ஊழியம் ஒரு உண்மையுள்ள ஊழியம் என்று சொல்ல மாட்டார். The ministry of ACA is a faithful தேவன் ministry. ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டார். God would never ever say இங்க so. இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனையும் தனி மனுஷியையும் தேவன் பார்க்கிறார். God is looking at each and every man and women. ஒரு சபையாக தேவன் ஆசீர்வதிக்க போறதில்ல. God is not going to bless even as a church. ஒரு தனி மனிதனை பிரித்து ஆசீர்வதிக்கிறார். He separates an individual. அவனுடைய உண்மைக்கு தக்கதாக தேவன் உனக்கு பலன் அளிப்பாராக. According to your faithfulness, God is able to reward you. ஒருவேளை பாஸ்டர் சொல்லலாம், Probably pastor may ஆண்டவரே declare, எல்லாரையும் ஆசீர்வதியும், Lord bless everyone. எல்லார் மேல கரத்தை வையும். Keep their hand on all. ஆனால் தேவன் எல்லார் மேல கையை வைக்கிறது இல்லை. God would never place his hand தேவன் on all. எல்லாரையும் He would ஆசீர்வதிக்கிறார். not bless all. அவனுடைய உண்மைக்கு தக்கதாக, Even according to their faithfulness. அவனுடைய உண்மைக்கு தக்கதாக. Even according to their faithfulness. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, Blessed and faithful நீ servant. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிரு. You were faithful over a few. உன்னை அநேகத்தின் மேல், You will be a ruler over உன்னை many. அநேகத்தின் மேல் You will be a ruler over many. உன்னை ஆசீர்வாதமாக்குறேன். I will make you a blessing.
உன்னை அதிகாரியாய் மாற்று. I'll make you a ruler. நான் உண்மையாய் தேவனை நோக்கி கதறுகிறேன். So I cry unto my God, ஆண்டவரே, Lord, என்னுடைய சபை மக்கள் எல்லாரும் all my church believers, அடிமைகளாக அல்ல, not as slaves, வேலைக்காரர்களாக அல்ல, not as servants. அதிகாரிகளாய் மாற வேண்டும். Lord, they ought to become rulers. அதிகாரிகளாய் மாற, They ought to be rulers. அதிகாரிகளாய் மாற They வேண்டும். ought to become rulers. அது என்னுடைய விருப்பம், That's my desire. அது என்னுடைய ஜெபம், That's my prayer. அது என்னுடைய உண்மையான கதறுதல். That's the cry, the faithful என்னுடைய cry. ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டும். That all my people are going to be blessed. அதுக்கு ஜெபம் மாத்திரம் போதாது. Prayer alone will not do. நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை கர்த்தருக்கு முன்னே கொண்டு வரும். Bring your life into the Lord God. ஆண்டவரே, Lord, என்னை உண்மை உள்ளவனா, that I may be faithful, O Lord. நான் விசுவாசின்னு சொல்றேன், I tell you, அபிஷேகம் பெற்றவன்னு சொல்றேன், I don't say that I am anointed. ஊழியக்காரன்னு சொல்றேன். I don't say that I am a நான் servant. யாரா இருக்கணும்? Whoever I am, உண்மை உள்ளவன், I ought to be faithful. உண்மை உள்ளவன். Ought to be faithful. பாலிய பிள்ளைகளே, Young girls, பெண்களே, ஆண்களே, girls and boys, வாலிபரே, கன்னியரே, youngsters, பெரியோரே, சிறியோரே, and all the elders and the young people. நீ திறமையா படிக்கிறதுனால நீ அதிகாரி ஆயிட முடியாது. Not because you learn cleverly, you could become a ruler. நீ உண்மை உள்ளவளாய் வாழ்க்கையில இருப்பாயானா, If you are faithful in your life, உன்னுடைய உண்மை உன்னை உயர்த்தும். your faithfulness would promote you. கர்த்தருக்கு முன்னே நீ உண்மையாய் இருப்பாயானா, If you are faithful before the Lord, நீ வாளாகாமல் தலையாவாய். you will become the head and not the tail. உலகம் இன்றைக்கு உண்மை உள்ள மனுஷர்களை தேடுகிறது. The world is seeking for all the faithful. உண்மை உள்ள மனுஷர்களை தேடுகிறது. They are seeking for faithful people. உலகம் கூட அதான் தேடுதியா. The world is also seeking for the same. தேவன் மாத்திரம் இல்லையா, Not only God, உலகம் மாத்திரம் தேடுதியா, உலகம் தான் தேடுதியா. world is also seeking for such people. எலெக்ஷனை பாருங்கய்யா, Look at the election. டெல்லியை பாருங்க, யாரையா தேடினாங்க அவங்க? Look at Delhi. அவன் உண்மையா இருக்க போறானா இல்லையா தெரியாது. ஜனங்க எதுக்குயா ஓட்டு போட்டான்? Why நம்மளை எல்லாரும் ஏமாத்துற இவனாவது உண்மையா இருப்பான், குத்திட்டான். all these have அப்ப deceived உலகம் எதான் தேடுதியா? the world? உலகமும் உண்மை உள்ளவங்களா தேடுதியா? The world is seeking for faithful எத்தனையோ people. அரசியல்வாதி ஏமாத்தினாலும் கொள்ளை அடிச்சாலும் Many politicians ஜனங்கள் எதிர்பார்க்கிறது உண்மை உள்ள ஒரு மனுஷனை The எதிர்பார்க்கிறாங்க. expectation of the people that a man are going to be காரியத்தை faithful. உண்மையா விசாரிப்பான், This- உண்மையாய் ஆளுகை செய்வான், He would faithfully லஞ்சம் வாங்காம நடத்துவான், He would deliver. உண்மையாய் நடத்துவான். உலகம் தேடிக்கிட்டு இருக்கையா, The world is seeking. ஆண்டவர் தாயா தேடுறாரு. God is also seeking for such. நீங்க சொல்லுவீங்களே, என்னை ஆசீர்வதின்னு சொல்லாதீங்க, Do not say, Lord, bless me. என்னை உண்மை உள்ளவனாக என்னை மாற்று. Lord, make me faithful, O Lord. நீர் விரும்புகிற உண்மை, The faithfulness that you desire. நீர் விரும்புகிற உண்மை, The faithfulness that you desire. நீர் விரும்புகிற உண்மை. The faithfulness that you எத்தனை desire. பேர் ஜெபிக்கலாம்னு விரும்புறீங்க? How many of you feel ரெண்டு like, கைகள், ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி கைகள் சொல்லுங்க. or raise up நீர் விரும்புகிற உண்மை. the faithfulness that you desire? ஓகா பாபாலா தலாரி அம்பலா ஷாத்தா நீ பாபா பதால வரதல வரதல வரதுல மந்தலா சரவா ஓரா பாலா தலாரி அம்பலா ஷாத்தி ஆராதலாரி அம்பலாரியா ஹalleluya ஹalleluya Hallelujah. ஹalleluya. இந்த மார்ச் மாதம் நீங்கள் அநேகர் உயர்வை காண போகிறீர்கள். Most of you are going to be exalted in the month of கர்த்தருடைய March. கரம் அதற்காக இறங்கி இருக்கிறது. The hand of the Lord has descended for it. கர்த்தருடைய கரம் அதற்காக இறங்கி The இருக்கிறது. hand of the Lord has descended for the கர்த்தருடைய same. பக்கத்திலே தடை இல்லை. கர்த்தர் பக்கத்திலே தடை இல்லை. There isn't any obstacle in the hand of the Lord. என்னுடைய தடைகளை விலக்கும் ஆண்டவரே. Lord, remove our obstacles. இங்கே மாத்திரம் அல்ல, Not only here, தூரத்திலே எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் those who are hearing from afar. ஆவியானவர் இப்பொழுதே நம்மை சந்தித்து அபிஷேகிப்பாராக. May the Spirit of God visit them and anoint them, என்னை உண்மை உள்ள ஒரு பெண்ணாக, that they may be, உண்மை உள்ள புருஷனாக, that they may be a உண்மை faithful உள்ள man, மனைவியாக, a faithful wife, உண்மை உள்ள பிள்ளையாக, faithful children, உண்மை உள்ள மகனாக, faithful son, உண்மை உள்ள ஊழியனாக, faithful servant of God. உண்மை உள்ளவனாய் என்னை மாற்றும். Lord, make me faithful. எல்லாரும் ஒரு கர்த்தரை பார்த்து ஜெபியுங்கள். Let us all pray to God. Oh, hallelujah. Oh, hallelujah. We praise the Lord. We praise the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி This March 1st, எங்களை கூட்டி சேர்த்து
having gathered together. எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank thee for having been with us. நான் வைப்பேன் என்று சொன்னேன். You said you would place us. உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று You சொன்னேன். said you would make us rulers. நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Definitely we believe, Lord. எங்களை அதிகாரியாக உயர்த்துகிற தேவன் உண்மை உள்ளவராய் A இருக்கிறீர். God who is able to make us rulers. அந்த of faith. உயர்த்துகிற கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we surrender ourselves into thy hands. உயர்த்துகிற கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves into thy hands. எல்லா உண்மை கேடுகளை எங்களை விட்டு அகற்றும். Remove all unfaithfulness. அன்றைக்கு தகப்பன் கேட்டது போல Even as a father, அவிசுவாசம் நீங்கும்படி that எனக்கு உதவி செய்யும் help me என்று to remove சொன்னார். my unbelief, Lord. நாங்கள் சபையாய் கேட்கிறோம். Even as a church, you ask. எங்கள் உண்மை கேடுகள் எங்களை விட்டு நீங்கும்படி Lord, remove unfaithfulness in us. எங்களுக்கு உதவி செய்து Help us, Lord. உண்மை உள்ளவர்களாய் மாற்றும். Make us faithful. எங்களை ஆசீர்வதியும். Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். ஆமென்.